இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருக்கிறவங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் ஆமென். ஆண்டவர் என்னுடைய உள்ளத்துக்குள் வைத்த ஒரு சில சிறிய சிந்தைகளை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தேவன் நம்மோடு பேசுவாராக. சேர்ந்து சொல்லுங்கள் ஒரு ஆமென். 1 கொரிந்தியர் 5:55. மரணமே உன்னுடைய கூர் எங்கே? பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தினுடைய பலன் நியாயப்பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்கள் ஒரு ஆமென். இதனால் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன். எத்தனை பேர் இந்த இடத்துல சந்தோஷப்படுகிறீர்கள்? பிரைஸ் காட். நீங்கள் ஒருவேளை இந்த காலையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வந்திருக்கலாம், எப்படிப்பட்ட பாரத்தில் நீங்கள் வந்திருக்கலாம், எப்படிப்பட்ட கண்ணீரில் வந்திருந்தாலும் சரி, அத்தனை விஷயங்களின் மேலும் இப்பொழுதே கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? வேதம் சொல்றது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து சொல்லணும்னா நான் சொல்லுவேன், தோல்வியே இல்லாத ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு அதுக்கு அர்த்தம் என்ன? தோல்வியே இல்லாத ஒரு வாழ்க்கை. உலகத்தில் சொல்லுவாங்க, வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையில் சகஜந்தாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சில தங்களை ஆறுதல் படுத்தி கொள்வாங்க, தோல்வியை வெற்றிக்கு அறிகுறி. வீட்டுக்கு வாசல் வைக்கும் பொழுது, படி வைக்கும்போது, 1 படி 2 படி 4 படி நினைச்ச மாட்டான், வைக்க மாட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்னா, முதல் படிக்கு சுப்பிரமணிய என்ன அர்த்தங்கய்யா? லாபம். அடுத்த படி நஷ்டம். அப்படின்னா முதல்ல வெற்றினா அடுத்தது தோல்வி, அடுத்தது வெற்றி. அப்போ அதனால் ஒரு படியில் ஏறுனா அது என்ன செய்துடும்? வைக்கவே மாட்டாங்க. அது என்னது? லாபம். அடுத்த படியில் நம்ம உள்ளே போகும்போது நஷ்டமாக மாறிடும். அதனால் வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போது எப்படி வைக்கணும்னு நினைப்பான்? லாபமாக வைக்கணும்னு நினைப்பான். நம்ம பாசில் பார்த்தா எப்படி வைக்கிறோன்னு தெரியல. ஆனாலும் இது வரைக்கும் நமக்கு லாபமாக தான் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நமக்கு படியே இல்லை. எத்தனை பேர் விளங்குறீங்க? பிரைஸ் காட். சில நேரங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சில தோல்விகள் மாதிரி நமக்கு சில விஷயங்கள் தெரியும். தோல்விகள் மாதிரி தெரியும். சில நேரத்தில் நமக்கு வருகிற சிலுவை நமக்கு தோல்வியாக இருக்கும். சில நேரத்தில் நமக்கு வருகிற பாடுகள் நமக்கு தோல்வியாக தெரியும். சில நேரத்தில் நமக்கு வருகிற அவமானங்கள், ஐயோ இவ்வளோ பெரிய அவமானத்தை நான் அடைஞ்சிட்டனே அப்படின்னு நமக்கு அது தோல்வியாக தெரியும். ஆனால் அந்த தோல்வியையே அவர் ஜெயமாக மாற்றுகிறவர் என்பதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மறந்து போய்விடக்கூடாது. மரணமே உன் கூரெங்கே? பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஆனால் அவை எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் அவர் இன்றைக்கும் நமக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? ஜெயம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுவார், நான் பலகீனனாக இருக்கும் பொழுதே எப்படி இருக்கிறேன்? என்னுடைய பலகீனம் தான் எனக்கு வெற்றி. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, என்னுடைய பலகீனம் தான் எனக்கு என்னது? சொல்லுங்க. ஒருவேளை எப்படி பிரதர் பலகீனம் பலனாக மாறும்? ரொம்ப சிம்பிளாக புரிகிறேன். இன்றைக்கு என்னுடைய பலகீனம் தான் இன்னைக்கு என்ன உங்கள் முன்னாடி பிரசங்கம் பண்ணுறதுக்கு வச்சிருக்கு. உங்களால் அது நம்ப முடியுதா? உங்களுக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு இன்றைக்கு என்னை பலப்படுத்தி வைத்திருப்பது என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய எப்படி பிரதர் பலகீனம் பலனாக மாறும்? சிம்பிளாக சொல்கிறேன். எஸ்எஸ்எல்சி முடித்து ஹைஸ்கூலுக்கு போனேன். எஸ்எஸ்எல்சியே எப்படி பாஸ் பண்ணேன்னு நிறைய பேருக்கு தெரியும். திரும்பவும் நான் அதை சொல்லலை. ஆனால் ஹைஸ்கூலுக்கு போன பிறகு எனக்கு ஒரு வார்த்தை என்ன செய்யலை தெரியல. படிக்கணுங்கிற ஆசை எனக்கு இருந்துச்சு. உண்மையிலேயே எங்கள் அக்கா ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ரேங்கு தான், நானும் ஃபஸ்ட்டு. ஆனால் லாஸ்ட்டில் படிக்கணுங்கிற ஆசை எனக்கு இருந்துச்சு. உண்மையிலே நான் நினைக்கிறேன், படிச்சிருந்திருந்தேன்னா அன்னைக்கு ஏதோ ஒரு டிகிரியோ 2 டிகிரி எடுத்திருந்தேன்னா ஆல்ஃபர்ட் சார் மாதிரி கார்னியாவுக்கு இல்லைனாலும் இன்னொரு காலேஜில் நான் ஒரு ப்ரொஃபஸராக மாறியிருப்பேன். விளங்குறவங்கராமேன்னு சொல்லுங்களேன். படிக்காததுனால இன்றைக்கி ப்ரொஃபஸருக்கு நான் ப்ரொஃபஸராக மாறிட்டு இருந்திருக்கேன். எத்தனை பேருக்கு புரியுது? என்னுடைய பலகீனம் எப்படி பலனாக மாறிச்சுன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் இப்போ தான் பல நேரத்தில் நினைப்பேன், சரி எஸ்எஸ்எல்சி வர போனது தப்பாக போச்சு. எல்கேஜிலே தோற்றுருந்தேன்னா சான்சலர் கூட நான் ஒரு வேளை பிரசங்கியார மாறி இருக்கலாம். விஷயத்தை புரிகிறதுக்காக மட்டும் சொல்கிறேன். நம்முடைய பலகீனமே கூட என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் அதையே கூட என்ன செய்ய முடியும்? பலனாக மாற்ற முடியும். கடந்த 2 வருஷம் இந்த கொரோனா நம்மளை படுத்தாத பாடு கிடையாது. கரெக்டு தானே பிரதர்?
ஆமாம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு கவலை, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு இழப்பு, எவ்வளவு போராட்டம் இந்த 2 ஆண்டுகள் நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஆனால் இந்த கொரோனாவிலையும் சந்தோஷம் அடைந்த ஆத்துமாக்கள் இல்லாமல் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? எல்லாத்துக்கும் மேலே ஜோஷுவாவுக்கு பெரிய சந்தோஷம் இந்த கொரோனாவினால. காரணம் ஏன்னா, காலேஜில் ஃபஸ்ட் வருஷம் கொண்டு சேர்க்கும்போது நான்லாம் நினச்சேன் 4 வருஷம் தப்பி வந்துடுவானா அப்படின்னு. ஏன்னா அப்படி தான் முதல் ஆண்டே ஓடிச்சு. நான் 3 நாள் அரியரில் எப்படியோ முதல் ஆண்டை கடந்துட்டான். ஆனால் ஆண்டோடைய பெரிய கிருபினால், இந்த கொரோனா பண்ண இறக்கத்தினால அடுத்த 2 ஆண்டும் முதல் அரியரையும் கிளியர் பண்ணி அரியர் இல்லாமலே 2 வருஷம் நினைச்சாச்சு போயாச்சு. இப்போ எல்லாருடைய ஜெபம் என்னன்னா, அடுத்த 1 வருஷம் கூட இந்த கொரோனா நீண்டு நினைச்சுதான் ஒரு இன்ஜினியராக கர்த்தருடைய கிருபினால் நினைச்சுவார், வெளியில் போவார். நிறைய பேர், இது நான் ஜோஷுவா மட்டும் சொல்லலை, எங்கள் பிள்ளைகளில் ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் இந்த இன்ஜினியரிங்கை முடிப்போமா அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா பல அட்டம்ப்ட்டு, ஆனாலும் இன்றைக்கெல்லாம் அவங்க இன்ஜினியராக இருக்கிறாங்கன்னா இந்த கொரோனா தான். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? சில நேரங்களில் சில பலகீனங்களை, பாடுகளை, சில போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிறார் என்றால், அந்த பலகீனத்தையே கூட அவர் நமக்கு என்ன செய்ய முடியும் என்றால் பலனாக மாற்றிவிட முடியும். ராமன் சொல்லுங்களேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில சஞ்சலங்களை, சில போராட்டங்களை, சில பாடுகளை, சில கண்ணீரை நீங்கள் பார்க்கிற பொழுது நீங்கள் நிறைந்து விடாதிருங்கள். ஆமன், இது என்னுடைய தோல்வி, எங்கேயோ நான் விழுந்து போயிட்டேன். இல்லை இல்லை, ஆண்டவர் உங்களுடைய தோல்வியை உங்களுக்கு ஜெயமாக என்ன செய்வார்? மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடித்து அவமானப்படுத்தி சிலுவையிலே அறைந்து அவரை கொன்று போட்டிருந்தாலும் அவை எல்லாவற்றையும் அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஜெயமாக மாற்றினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிலுவையை விட அவமானம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. சிலுவையை விட பாடுகள் இந்த உலகத்தில் யாரிடத்திலும் இல்லை. சிலுவையை விட வேதனை இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஆனால் அந்த சிலுவையை ஜெயமாக மாற்றின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் எல்லா தோல்வியான, ஒருவேளை உங்களுக்கு தோல்வியாக தெரிகிற, நான் சொல்லுவேன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன இல்லை? தோல்வி இல்லை. தோல்வியாய் தெரிகிற சில விஷயங்கள் ஒருவேளை இன்றைக்கு உங்கள் கண் முன்பாக இருக்கலாம். அதையும் அவர் ஜெயமாக மாற்றி, ஆமென், ஆண்டவருடைய நாமத்தினாலே சகலவற்றிலும் ஜெயம் எடுக்கத்தக்கதாக இந்த உயிர் தெழுந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் தெரியுமா? உதவி செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இந்த காலை வேளையிலே 3 வித ஜெயத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற 3 விதமான ஜெயம். முதல் ஜெயம், உங்கள் அழைப்பிலே, அபிஷேகத்திலே கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் தெரியுமா? ஜெயம் தருவார். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய அழைப்பிலே, உங்களுடைய அபிஷேகத்திலே கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஜெயம் தருவார். பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியிலே வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சொன்னார், நான் மரிப்பேன், ஆனால் நான் 3ஆம் நாளில் என்ன செய்வேன்? உயிரோடு கூட எழும்புவேன். இந்த சரீரம் என்ன செய்யப்படும்? அவங்களுக்கு புரியல. அந்த மெய்யான ஆலயம் இந்த சரீரம் தான் அவங்களுக்கு என்ன செய்யல? புரியல. அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க? மெய்யான ஆலயம் எதுதான்? சாலமனுடைய ஆலயம்தான். அதை கட்டுறதுக்கு எத்தனை ஆண்டுகள்? 6 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு. ஆனா இதை போய் 3 நாள்ல இடிப்பேன்னு சொல்றாங்களே, அவர்கள் அந்த ஆலயத்தை யோசிச்சு கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் தம்முடைய மெய்யான ஆலயத்தை குறித்து சொன்னாரு, இதை 3 நாள்ல இடிப்பாங்க, ஆனாலும் நான் என்ன செய்வேன்? அதை கட்டுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாரத்தின் முதல் நாள் காலை வந்த பொழுது தடைகளை தகர்த்தெறிந்தவராய் தம்முடைய மகா பெரிய தூதன் இந்த பூமியில இறங்கி வந்து என்ன செய்தார் தெரியுமா? கல்லறைகள் கட்டி காக்க முடியாதவராய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பினார். அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனிடத்திலே உங்களுக்காக, எனக்காக பரிந்து பேசிக்கொண்டு ஆமென் இன்றைக்கும் அவருடைய வலது வாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அதுதான் உங்களுடைய, என்னுடைய வெற்றி. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய அழைப்பின் மேல், உங்களுடைய அபிஷேகத்தின் மேல் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை என்ன செய்வார்? தருவார். 2 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை பொழுது நீங்கள் வாசிக்க கேளுங்கள். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாயிருந்தான். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் அவன் ராஜாவாய் இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் செய்து வந்தான், நீதியும் செய்து வந்தான். பிரைஸ் காட். அழைப்பில் வெற்றி பெறுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அபிஷேகத்தில் வெற்றி பெறுவது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல.
ஆண்டவராகிய தேவன் நம்ம ஒவ்வொருவரையுமே என்ன செய்திருக்கிறார்? அழைத்து என்ன செய்திருக்கிறார்? அபிஷேகித்திருக்கிறார். தாவீதும் இப்படித்தான் கர்த்தருடைய மகிமையான நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டவன், கர்த்தருடைய மகிமையான அபிஷேகத்திற்காக என்ன செய்யப்பட்டவன்? அழைக்கப்பட்டவன். ஆடுகளை மேய்ப்பதற்கு வனாந்தரத்திலே இருந்த நாட்களிலே தன்னுடைய ஜனத்தை நடத்துவதற்கு, தன் ஜனத்தை மேய்ப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? தாவீதை தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகித்தார். அவனுக்கு முன்பாக எத்தனையோ பலவான்கள் அனுப்பப்பட்ட பொழுது அவர்கள் எல்லாரையும் பார்த்து தேவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இவர்களை நான் புறக்கணித்தேன், இவர்களை நான் நினைச்சதேன், புறக்கணித்தேன். அல்லேலூயா. ஒரு சிறிய மனிதனாக, தகுதி இல்லாதவனாக, அவன் எண்ணப்படாதவனாக, புறந்தள்ளப்பட்டவனாக இப்பொழுது வருகிற பொழுது கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், இவன்தான், இவனை என்ன செய்? அபிஷேகம் பண்ணு. நல்லா கவனிங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உன்னதமானவர் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தாராம் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும், என்ன செய்தார்? நொறுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறுவிக்கவும் இயேசு கிறிஸ்துவை எப்படி பிதாவானவர் அபிஷேகம் பண்ணினாரோ அதே போல ஆமென், இப்பொழுது ஒரு மனிதன் மேல் ஒரு அபிஷேகம் விழுகிறது. அது தாவீது. நான் சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? அது வரைக்கும் சமாதானமாக இருந்தான், அது வரைக்கும் நிம்மதியாக இருந்தான். என்னைக்கு அபிஷேகம் அவன் தலை மேலே விழுந்துச்சோ, என்னைக்கு தேவன் அவனை தெரிந்து கொண்டாரோ, அன்றையில இருந்து பிரச்சனைகளை அவன் தொடர்ந்து சந்தித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னையிலிருந்து அவனுடைய அழைப்புக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், முழு இஸ்ரவேல் சபையும் கூட இப்போ பயத்தின் ஆழத்தில் இருக்கிறாங்க. அவ்வளவுதான், பெலிஸ்தியர்கள் நம்மை விழுங்கி விடுவார்கள். வேதம் சொல்லுகிறது, பெரிய பராக்கிரமசாலியாக இருந்த சவுல் கூட என்ன செய்யறான் தெரியுமா? ஒன்றும் செய்ய அறியாதவனாக, ஒன்றும் செய்ய முடியாதவனாகி பயந்து போய் இருக்கிறான். அப்படி பயந்து போய் முழு இஸ்ரவேலும் இன்னைக்கு பெலிஸ்தியர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோமோ, ஐயோ அந்த கோலியாத்தின் ஏளனமான வார்த்தைகளுக்கு நடுங்கி ஒன்றல்ல ரெண்டல்ல 40 நாட்கள் ஒளிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சிறு மனிதனாய் போய் முழு இஸ்ரவேல் சபையை என்ன செய்தான் தெரியுமா? அவன் ரட்சித்தான். யார் அந்த மனிதன்? தாவீது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சேனைகளின் கர்த்தர் யாரோடு கூட இருந்தார்? தாவீதோடு கூட இருந்தார். இப்பொழுது சவுலுக்கும் முழு இஸ்ரவேல் ஜனத்துக்கும் ஜெயம் கிடைத்தது. ஆனால் அந்த ஜெயங்கட மனுஷனை பார்த்து சவுல் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்தின் 31வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் சொல்லுகிறான், இந்த ஈசாயினுடைய மகன் உயிரோடு கூட இருந்தால் நீ உன்னுடைய சிங்காசனத்தில் இருக்க மாட்டாய், அவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான். எத்தனை பேர் ஆமென் என்னோடு கூட வருகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. யோசித்து பாருங்கள். சவுலே, நீ உயிரோடு இருக்கிறதுக்கு யாருப்பா காரணம்? சவுலே, நீ இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறதுக்கு யார் காரணம்? சவுலே, நீ இன்றைக்கு இவ்வளவு பெரிய பதவியில் இருப்பதற்கு யார் காரணம்? ஆனால் அந்த அதிகாரத்தில் இருந்து கொண்டு சொல்லுகிறான், ஈசாயின் மகன் உயிரோடு இருந்தால். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? ஈசாயின் மகன் உயிரோடு கூட என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் காட். நம்முடைய அழைப்புக்கு பிரச்சனை வரும் பிரதர், நம்முடைய அபிஷேகத்துக்கு பிரச்சனை வரும். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் சிலுவையில் என்ன செய்தார்கள்? கொன்று போட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தங்களுடைய ஜீவாதிபதி என்று அவர்கள் அறிந்திருப்பார்கள் என்றால், தங்களுடைய இரட்சகர் என்பதை அவர்கள் அறிந்திருப்பார்கள் என்றால், ஜீவாதிபதியை ஒரு காலம் அவர்கள் கொலை செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய என்னுடைய இரட்சிப்பாய் மாறுவதற்கு என்ன செய்யப்பட்டார் தெரியுமா? அந்த ஜீவாதிபதி அந்த சிலுவையிலே கொல்லப்பட்டார். தாவீதை என்ன செய்யணும்னு நினைச்சான்? கொன்றணும் அப்படின்னு சவுல் முடிவு பண்ணிட்டான். பிரைஸ் காட். ஆனாலும் பாருங்கள், அந்த சவுலின் வீட்டிலே கர்த்தர் தாவீதுக்கு ஒரு அனுகூலத்தை உண்டாக்கினார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த வீட்டில் நெருக்கப்படுகிறீர்களோ, எந்த இடத்தில் நெருக்கப்படுகிறீர்களோ, நீங்கள் எந்த சூழ்நிலையில் நெருக்கப்படுகிறீர்களோ, அந்த இடத்திலேயே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை உண்டாக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த அனுகூலம் யாருமா? டக்கு டக்குன்னு சொல்லுங்க. அந்த அனுகூலம் யாரு? யோனத்தான். அந்த அனுகூலம் யாரு? யோனத்தான், சவுலுடைய குமாரன். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தாவீதை அவன் எப்படி நேசித்தானா தெரியுமா? உயிருக்கு உயிராய் நேசித்தான். ஆமென் சொல்லுங்களேன். சவுல் உயிருக்கு உயிரா வெறுத்தான்,
ஆனா தாவீது உயிருக்குயிரா என்ன செய்தான்? நேசித்தான். உங்களை உயிருக்குயிராய் வெறுக்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா நான் சொல்லுகிறேன், அதன் மத்தியிலும் உங்களை நேசிக்கிற ஒரு கூட்டத்தையும் கர்த்தர் வைத்திருப்பார். எதற்கு தெரியுமா? தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு. ஆமென். கர்த்தர் என்ன செய்தார்? உடனே அந்த யோனத்தான் தாவீதிடத்தில் சொல்வான், தாவீதே, நீர் இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். என் தகப்பன் உன்னை கொன்று விடும்படி உறுதியான தீர்மானத்தில் இருக்கிறார், உறுதியான திட்டத்தில் இருக்கிறார். அதனால நீர் மரித்து விடக்கூடாது. நீர் எப்படியாகிலும் இந்த தேசத்தை விட்டு ஓடிவிடும். நீர் எப்படியாகிலும் உன் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும் என்று. அவன் எந்த தேசத்திற்காக தன்னுடைய ஜீவனை பணயம் வைத்து ஜெயத்தை வாங்கி கொடுத்தானோ, எந்த ராஜாவிற்காக யுத்தம் செய்து ஜெயத்தை வாங்கி கொடுத்தானோ, ஹல்லேலூயா, இப்பொழுது அந்த தேசத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டவனாக, அந்த தேசத்திலிருந்து தன் உயிருக்கு பயந்தவனாக இப்பொழுது பெலிஸ்தியர்களுடைய ஒரு தேசத்திற்கு என்ன செய்கிறான் தெரியுமா? ஓடி போய் விடுகிறான். ஹல்லேலூயா. உங்கள் அபிஷேகங்களுக்கு பிரச்சனை வரும் பிரதர். ஆமென். பிரைஸ் காட். உங்கள் அபிஷேகத்துக்கு பிரச்சனை வரும். என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்போ பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சான், சரி எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம். பிரைஸ் காட். பெலிஸ்திய தேசத்தில் எங்கேயாவது வாழ்ந்துடலாம். பெலிஸ்திய தேசத்தில் போய் சரி எங்கேயாவது ஒளிஞ்சு மறைஞ்சு நம்முடைய நாட்களை கடத்திடலாம். வேண்டாம், போதுமப்பா, இந்த இடத்துலேருந்து வேதனைப்பட்டதுக்கு உபகாரத்தையும் செய்துட்டு வேதனையும் வாங்கிக்கிடணுமா, அதுக்கு பேசாமல் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலான்னு தான் போனான். ஆனால் பிரச்சனை அங்கே அதோட பெருசாகிருச்சு. விளங்குறவங்க மாத்திரம் வராமன்னு சொல்லுங்கள். பெலிஸ்திய தேசத்துக்கு போன உடனே எவனோ ஒரு 4 பேர் போய் அங்கே இருக்கிற ஒரு ராஜா, அவன் பேர் ஆகீஸ், இல்லாவிட்டால் அபிமலேக். ஆகீஸும் அகிமலேக்கும் ஒன்று தான். ஆகீஸ் அவனுடைய பேர் தான் அபிமலேக். அதனால் நீங்கள் 34ஆம் சங்கீதத்தினுடைய அந்த முதல் மேல் வசனத்தை படித்தீங்கன்னா அந்த அபிமலேக் என்று அங்கே போடப்பட்டிருக்கும். இங்கே சொல்லும் பொழுது ஆகீஸ் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். அங்கே ஒரு ராஜா கிட்ட போய் அவன் சரண்டர் ஆயிடுவான். சரி போதும், நம்ம எங்கேயாவது பொழைச்சிக்கிடலாம் அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுறான்னு தெரியுமா? வேற ஒருத்தன் போய் கொஞ்சம் பேர் போய், இவன் தான் ஐயா கோலியாத்தை என்ன செய்தான், கொன்னான். அப்படி இவன் கோலியாத்தை கொண்ட போது இஸ்ரவேலின் ஸ்திரீகளெல்லாம் ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டு என்ன தெரியுமா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சவுலுக்கு 1000, ஆனால் தாவீதுக்கு 10000. ஆகீஸுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ராஜா கிட்ட போய் இன்னொரு ராஜா பற்றி சொல்கிறான், இவன் தாங்க ராஜாவுக்கு எவ்வளவு 1000, இந்த கொண்டவனுக்கு 10000. அந்த ஆள் தான் உங்ககிட்ட வந்திருக்கிறாரு, அதனால கொஞ்சம் கவனமா இருங்கன்னு போட்டு கொடுத்துட்டான். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? பிரைஸ் காட். உடனே பாருங்க தாவீது என்ன பண்ணானா, அந்த இடத்துல சொல்லுது பாருங்க, வசனம் 12. இந்த வார்த்தைகளை தாவீது மனதிலே வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டு, பெலிஸ்திய ராஜாவாகிய காத்தின் ராஜாவுக்கு தாவீது மிகவும் பயப்பட்டான். அங்கிருந்து தான் மரணத்துக்கு தப்பி வந்துட்டோன்னு பார்த்தா இவனும் நம்மளை கொண்டு போட்டுருவான் போல தெரியுதே. எவ்வளவு பயங்கரமான நெருக்கம், எவ்வளவு பயங்கரமான வேதனை, எவ்வளவு பயங்கரமான போராட்டம் என்று யோசித்து பாருங்கள். சவுல் ஒரு உள்நாட்டு எதிரி இல்லையா, இவன் ஒரு வெளிநாட்டு எதிரி. இப்போ பாருங்கள், நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இடி விழுந்தவன் தலையில் என்ன செஞ்சுச்சான், பாம்பு கடிச்சிச்சான். பாருங்கள், சில நேரத்தில் அப்படித்தாங்க, தொடர்ச்சியான பிரச்சனை வரும். இதுலேருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே போய் விழுந்துருவோம். அதுலேருந்து தப்பிச்சிருவான்னு பார்த்தா ஆமாம், இப்படித்தான் பிசாசு நம்முடைய அபிஷேகத்துக்கு எதிராக இன்றைக்கும் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறான். சொல்லுங்கள் சத்தமா, நீங்கள் இந்த போராட்டத்தை செய்கிறீங்களோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் எனக்கு. விளங்குறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த கிறிஸ்துவ நாளில் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு என்ன செய்துச்சான், கரடி எதிர்பட்டதான். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி, கரடிக்கு தப்பி வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சானா பாம்பு கடிச்சு எடுத்து போயிட்டானா. இது எங்கே இருக்குங்க இந்த வசனம்? ஆமோஸ் 5 வாசிங்க. ஆமோஸ் 5 19வது வசனத்தில் இருக்குது. ஆமோஸ் 5:10. ஒளிமுக வாசலில் ஆமோஸ் 5:19, மன்னித்துக் கொள்ளுங்கள். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எடுபட்ட போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரில் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போல இருக்கும். விடவே மாட்டார். விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்களேன். இது அந்தி கிறிஸ்துவ நாளில் நடக்க போகிற ஒரு பெரிய சம்பவம். ஒரு மனிதன் தப்பித்து கொள்ள மாட்டான். ஆனால் இன்னைக்கு எனக்கு நடக்குதே. ஆமேன். ஆனால் ஒன்று, பிரைஸ் காட், எத்தனை சிங்கம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பட்டிருக்கு, எத்தனை கரடி உங்கள் வாழ்க்கையில் எதிர்பட்டிருக்கு, எத்தனை பாம்பை நம்ம பார்த்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த அளவுக்கும் ஆமேன், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் இந்த அளவுக்கு நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்வீர்கள்? ஹல்லேலூயா.
கடந்த நாட்களில் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கேருந்து தான் பிரச்சனை வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. பிரைஸ் காட். முந்தின வருஷம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சர்ச்சுக்கு வந்த பிரச்சனை. நாம் என்றைக்கோ ஒரு நாள் எழுதி கொடுத்ததுக்கு இந்த சர்ச்சை என்ன செய்யணும், எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு கூட்டம் நினச்சிதாங்க கோர்ட் வழியாக வந்தாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் எதுக்கு எடுத்துகிட்டு போனான்னு வரானோ இல்லையோ, இங்கே இருக்கிற சில தேவ பிள்ளைகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பாஸ்டரோட இடம் இல்லையா, யாருடையோ இடத்த பாஸ்டர் எடுத்து வச்சுக்கிட்டாராம். அந்த ஆள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாரு. அதனால் இப்போ அந்த இடத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, முடிஞ்சால் எங்கள் சர்ச்சுக்கு வந்துருங்கன்னு கூப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க. விளங்குறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரைஸ் காட். சரி, அதுலேருந்து தான் தப்பிச்சு கொஞ்சம் வெளியில் வரலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. போன ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி அடுத்த ஒரு கோர்ட் நோட்டீஸ் வருது. அது என்ன கோர்ட் நோட்டீஸ்னா, கேரளாவுக்குள்ளே ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடம், அந்த இடம் எனக்கு என்னன்னே தெரியாது. விளங்குறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நான் அந்த இடத்த பார்த்ததே கிடையாது. அந்த இடத்துல நான் என் வாகனத்தில் புல்லட்டில் அதிவேகமாக நான் போயிருக்கிறேன். அதனால் இவ்வளோ ரூபாயை நீ கோர்ட்டில் கொண்டு வந்து ஃபைன் கட்டு அப்படின்னு ஒரு லெட்ரு. நான் பார்க்குறேன், என் வண்டி நம்பர் இருக்குது, என்ன மாதிரி ஒரு ஆள் உட்காந்துருக்கிறாரு. விளங்குறவங்க ராமன்னு சொல்லக்கல. கொஞ்சம் கவனமாக பார்த்தா அதில் நான் இல்லை, ஏதோ ஒரு பையன் உட்காந்துருக்குறான். ஏன் வண்டியான்னு சுற்றி பார்த்தேன். நம்பர் மட்டும் ஏன் வண்டி நம்பர், ஆனால் என் வண்டி லாக்டவுனில் என்றைக்கு கேரளாவுக்குள்ளே நான் போயிருக்கிறேன். அது அப்போ பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ஒரு நேரம். எவனோ ஒருத்தர் ஏன் வண்டி பேரில் நம்பரில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறான். உடனே போய் ஐயா கோர்ட்டு அட்வொகேட்டிட்ட போய் லெட்டர் எழுதி, இங்கே பாருங்க, நான் கேரளாவுக்குள்ளே எந்த காலத்துலேயும் 2 வீலரில் நான் வந்ததே கிடையாது. என் பிள்ளைகளெல்லாம் இங்கே இருக்காங்க, அனைவருக்கு தெரியும், காட்டினேன், வண்டியெல்லாம் காட்டினேன், வந்ததே கிடையாது. அதனால் என் பேரில் எவனோ ஒரு படுத பாதகம் செய்துக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் கண்டுபிடிங்க ஐயா சாமி, எங்கே வேணாலும் வந்து நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னு நானும் என்ன செய்தேன், அட்வொகேட்டை வச்சு ஒரு லெட்டர் எழுதி கொரியரில் அனுப்பிட்டேன். இது வரைக்கும் பதில் வரல. அந்த கேஸ் என்னவாய் முடியுமோ அவருக்கு தான் தெரியும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பிரைஸ்கா. நிம்மதியாக நம்மளை பிசாசு நினைச்ச மாட்டான். இதோடு முடிஞ்சிச்சான்னு கேட்காதீங்க. போன வாரம் மதுரைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அது இடி விழுந்தவன் தலையில் பாம்பு கடிச்ச மாதிரியே இருக்குது. வல்லமையாக பிரசங்கத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ தான் பாருங்கள், எனக்கு கால் வருது, பாஸ்டர் நீங்கள் ஏதாவது பண தேவையில் இருக்கிறீங்களான்னு. என்ன பிரதர் பண தேவை? எனக்கு என்ன இல்லை பாஸ்டர், நேற்றுக்கு கேட்டிருந்தீங்களே, நான் எப்போ ஏன் உங்ககிட்ட பணம் கேட்டேன்? நல்ல காலத்திலே கேட்டது கிடையாது. இல்லை பாஸ்டர், நேற்றுக்கு மெசேஜ் எப்போ நான் அனுப்புனேன். என்ன அதுக்கப்புறம் தான் தெரியும், என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியை ஏதோ ஒரு பரிசுத்தவான் எடுத்து அவன் என் பேர்லேயே ஒரு ஃபேஸ்புக் ஐடியை, நம்ம சர்ச்சு ஃபோட்டோ வேறு இருக்குது, என் ஃபோட்டோவையும் அழகாக போட்டு ஒரு ஃபேஸ்புக் ஐடியை க்ரியேட் பண்ணி அந்த ஐடியை நம்ம பிள்ளைகளுக்கு அனுப்பி கொடுத்து, அவர்களும் பாஸ்டர் அனுப்புகிறாரு போல இருக்குது, பாஸ்டர் ஃப்ரெண்ட் ஆகட்டும்னு அனுப்புனாங்க. வேற ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டில் ஆகிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க போல இருக்குது. மாட்டி கடைசி எல்லார்ட்டையும் 10 ரூபா கொடு, 200 ரூபா கொடு, சிலர் 20,000 கொடுன்னு என்ன செய்துட்டேன், கொடுங்க நான் நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. நேற்றுக்கு தான் எஸ்ஐயை கூப்பிட்டேன், போலி காரணி எஸ்ஐயா, இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. அவர் ஒரு ஐடியா கொடுத்துருக்குறாரு, நாளைக்கு தான் போய் பார்க்கணும். இனி யார் பணம் கொடுத்தாங்கன்னு தெரியாது. இது வரைக்கும் அநேகர்கிட்ட கேட்டுட்டான், ஆனால் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் கொடுக்கல. ஆனாலும் கர்த்தர் நடத்திக்கிட்டே இருக்கிறார். விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் பாஸ்டர் வீட்டுக்குள்ளே சமாதானமாக இருக்கிறாருன்னு, தலையை போட்டு பிச்சுக்கிட்டே இருக்கிறேன். பிரைஸ் காட். இப்போ தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், இந்த பெரிய இப்போ எனக்கே இவ்வளோ பிரச்சனைன்னா, இப்போ நம்ம நினைக்கிறோம் டாக்டர் பால் தினகரன் மாதிரி ஆட்களுக்கு எவ்வளோ தூரம் அவங்க சொல்லிடுறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இந்த அபிஷேகம் நம்ம தலை மேலே இருக்கிற வரைக்கும் பிசாசு அவ்வளோ சீக்கிரம் நம்மளை ஃப்ரீயாக என்ன செய்ய மாட்டான். சொல்லுங்க சத்தமா. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னா உங்கள் மேலே கஞ்ச அபிஷேகம் தான் இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? புரியுதா? எவ்வளவு பெரிய அபிஷேகம் இருக்கோ அவ்வளோ பெரிய பிரச்சனை என்ன செய்யும் தெரியுமா, வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது ஊழியத்தில் நாங்களும் பார்த்துக்கிட்டோம். நான் நினைப்பேன் அமைதியாக உட்காந்துடலான்னு நினைப்பேன். விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்களேன். எலியா மாதிரி எங்கே கேரித்தில் வேண்டாம், மக்களே வேண்டாம் சாமி, இங்கேயே நல்ல சாப்பாடும் கிடைக்குது, இங்கேயே தண்ணியும் கிடைக்குதுன்னு எப்போ நினைக்கிறனோ அப்போ தண்ணியும் வத்திரும், சாப்பாடு நின்றோம். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இப்படியே நம்மளை நடத்துறது ஆண்டருடைய. ஆனால் ஒன்று, அவைகள் எல்லாவற்றின் மேலும் தேவன் நமக்கு என்ன செய்கிறார் தெரியுமா? ஜெயம் கொடுக்கிறார். கர்த்தர் தாவீதுக்கு எப்படி ஜெயம் கொடுக்கிறார் பாருங்க. தாவீது அந்த இடத்துல அவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. ஆனால் அந்த ஞானம் எவ்வளவு, அந்த இடத்துல அவன் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு பைத்தியக்காரன் மாதிரி நடிச்சிட்டானா. எப்படி பைத்தியக்காரன் மாதிரி நடிச்சிட்டானா பாருங்க. ஒரு நல்ல மனுஷன் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு பைத்தியக்காரன் மாதிரி அவன் நடிக்கிறான். உடனே ஆகீஸ் பார்த்தான், என்னப்பா இது, என் கூட இருக்கிறது எல்லாமே பைத்தியக்காரங்க. அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க, அந்த வார்த்தை வாசிமா. இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன், இந்த மனுஷன் பித்தம் கொண்டவன், இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன? இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன?
எனக்கு முன்பாக பைத்தியக்காரர் சேஷ்டை செய்ய, எனக்கு முன்பாக பைத்தியக்காரர் சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறதற்கு பைத்தியக்காரர் எனக்கு பைத்தியக்காரர்கள் என் வீட்டிலே குறைவா. முழு பைத்தியக்காரங்களும் இவன் வீட்டில் தான் இருந்திருக்கான் பாருங்க. தாவீது உடனே வந்த உடனே இவனுக்கு டென்ஷன் ஆயிருச்சு. யாருக்கு? ஆகீஸுக்கு. என்னப்பா இத்தனை பைத்தியங்களை நான் வச்சு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன், இதுக்கு மேல ஒரு பைத்தியத்தை கொண்டு வந்துருக்கீங்களா, துரத்து விடப்பா அப்படின்னு துரத்தி விட்டு நான் கர்த்தர் அவனை காத்தார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? நம்முடைய ஆண்டவர் நல்லவர். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பயந்தது உண்மைதான். இந்த நேரத்தில் தான் தாவீது சங்கீதம் 34 எழுதுகிறான். கரெக்ட் தானம்மா? அப்படிதான் எழுதுது. வாசிங்க 34ஆம் சங்கீதத்தினுடைய மேற்பகுதி 34. தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். 4வது வசனத்தை வாடிங்கள். நான் கர்த்தரை தேடினேன். என்ன செய்தான் தெரியுமா? பாருங்க, அவ்வளவு நெருக்கடி வருது. சவுலுக்கு பயந்து பெலிஸ்திய தேசத்துக்கு வந்தாச்சு. இப்போ பெலிஸ்திய ராஜா கையில் சிக்கிக்கிட்டான். சொந்த ஊர்லேயாவது ஒளியறதுக்கு ஏதாவது இடம் தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனால் இப்போ அந்நிய நாட்டில் எங்கே போய் ஒளிய முடியும்? யார் அவனுக்கு உதவியாக இருக்க முடியும்? யார் அவனுக்கு ஆதரவாக இருக்க முடியும்? யாருமே உதவி செய்ய முடியாது. கரெக்டு தானே பிரதர்? ஆனால் பாருங்க, அவன் சொல்லுகிற வார்த்தை, நான் கர்த்தரை தேடினேன். அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடினேன். இந்த காலை வேளையில நான் சொல்கிறேன் பிரதர், யாருமே உதவி செய்ய முடியாத இடத்துல நீங்கள் வந்தாலும், ஆமென், ஒரு வழி இல்லைன்னு நீங்கள் ஒரு வேளை நினச்சிருந்தாலும், ஒருவேளை சவுலுக்கு பயந்த பயம், இப்பொழுது ஆகீஸுக்கு பயப்படுகிற பயம், தன் ஜீவனுக்கு பயப்படுகிற பயம், எல்லா பயத்தில் இருந்தும் அவன் என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தரை தேடினானாம். தேவனுடைய வசனம் சொல்லுது, அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிட்டார். எத்தனை பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த காலையில் நான் சொல்றேன், பிரைஸ் காட். சத்துரு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசானவன் உங்கள் மேல் ஜெயம் எடுக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை போராட்டங்களை உங்களுக்கு தந்தாலும் சரி, எத்தனை பாடுகளை நீங்கள் தொடர்ச்சியாக அனுபவித்து கொண்டிருந்தாலும் சரி, நான் சொல்லுறேன், எத்தனை கண்ணீரை நீங்கள் ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஊழியக்காரனாக இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே திட்டவட்டமாக சொல்லுகிறேன், அவைகளை நீங்கள் நீரூற்றாக்கி கொள்வீர்கள். ஆமென். மழை குளங்களை நிரப்பும். உங்கள் கண்ணீரை நீங்கள் இன்னைக்கு ஆசீர்வாதமாய் பார்க்க போகிற காலங்கள் வரத்தான் போகிறது. அந்த தாவீதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவானான். ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேலுடைய சகல ஜனத்தையும் அவன் நியாயம் தீர்த்தான். ஆமென் சொல்லுங்க. நீங்க பெலிஸ்திய தேசத்தில் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறது அல்ல கர்த்தருடைய சித்தம். ஆமென். நீங்கள் ஏதோ சில ஆதரவில் போய் உங்களை பாதுகாத்துக் கொள்வதல்ல தேவனுடைய திட்டம். ஆமென். இந்த உலக மனுஷன் கையில் போய் நீங்க சரணடைவதல்ல தேவனுடைய திட்டம். ஆமென். உங்களை ஆண்டவர் எதற்கென்று அபிஷேகித்தாரோ, உங்களை கர்த்தர் எதற்கென்று ஏற்படுத்தினாரோ, உங்களை கர்த்தர் எதற்காக முன்குறித்தாரோ, அந்த நோக்கத்தின் மேல் உங்களுக்கு ஜெயம் எடுப்பதற்கு, அந்த நோக்கத்தின் மேல் வெற்றி சிறப்பதற்கு இன்றைக்கும் ஜீவிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்காக சகலவற்றையும் செய்து முடிப்பார். நீதிமொழிகள் 21:31 சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் என்ன செய்யும்? வரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்களா பிரதர்? உங்களால் இந்த நாளில் விசுவாசிக்க முடிகிறதா? ஹல்லேலூயா. அதனால தான் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் பிசாசுக்கு ஒரு பேர் வச்சேன். அடிக்கடி மறந்துடுவேன். ஷூ பாலிஷ் ப்ரஷ்ஷு. என்னதுங்க? நான் வச்ச பேர் தான் அது, வேற யாரும் வைக்கல. நான் வச்ச பேர் தான். அது தேய்க்க தேய்க்க நம்ம என்ன செய்கிறோம்? ஷைன் ஆகிறோம், விளங்குறோம். ராமன் சொல்லுங்களேன். நானும் பார்த்துட்டேன், எப்பொழுதெல்லாம் அவன் வந்து தேய்க்கிறானோ அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு ஆசீர்வாதமும் வந்துக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் புரிந்துக்கிடுறீங்க? இப்போ ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கான் பாருங்க, இப்போ ஒரு புதிய அறிமுகம் சிலர் கிடைக்குது. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணது என் பேரை சொல்லி ஏதாவது காசை கேட்பான், அனுப்பிடாதீங்கிறதுக்காக. ஆனால் அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணும் ஃபஸ்ட்டு நாங்கள் அனுப்புகிறோங்கிறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாத்தையும் ஜெயமாக கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? மாற்றி கொடுக்கிறார். நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்துட்டேன் எவ்வளவோ நெருக்கங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இந்த ஊழியத்தை தொடங்கின நேரங்களில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, டிஜிஎஸ் தனருக்கு லெட்டர் போயிட்டே இருக்கும், கார்னி ஆஃபீஸுக்கு லெட்டர் போயிட்டே இருக்கும். நான் நினைப்பேன், என்ன ஆண்டவரே நான் பாவம் பண்ணேன், நீர் கொண்டு வந்தீங்க கார்னியாவுக்கு, ஒவ்வொரு மொட்டை லெட்டராக போகுது அப்படின்னு நினச்சா, இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் எனக்கு கிடைச்ச அறிமுகமே. எத்தனை பேருக்கு புரியுது? இல்லைன்னா நானாக போய் ஒவ்வொருத்தட்டையும் சொல்லியிருக்கணும், இங்கே ஒரு சர்ச் இருக்குது, அகாப்பே இருக்குன்னு. இப்போ அத்தனை பேருக்கும் புரிஞ்சு போச்சு இங்கே ஒரு சர்ச் இருக்குன்னு. வழங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்களேன். பிரைஸ் காட். கர்த்தர் எல்லாவற்றின் மேலும் உங்களுக்காக எனக்காக என்ன செய்கிறார்? ஜெயம் எடுக்கிறார். இந்த காலை வேளையில் என்னன்னு சொல்லுகிறேன், உங்கள் அபிஷேகத்துக்கு என்ன செய்யலாம்? பிரச்சனை வரலாம்,
உங்களுடைய தரிசனத்துக்கு பிரச்சனை வரலாம். பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்? கொண்டு வந்து சிலுவையில் அவரை கொன்று போட்டார். அவர்கள் நினைத்தார்கள் அவ்வளவுதான், முடிந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுது, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மரணத்தின் கூர் என்னது? பாவம். பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றின் மேலும் என்ன செய்தார்? ஜெயம் எடுத்தார். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கும் ஜெயம் தருவார். ஆமென். வாசியுங்கள். ரோமர் 8:30 இப்படி சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். எவர்களை அவர் நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை அவர் என்ன செய்திருக்கிறார்? மகிமையும் படுத்தி இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு தாவீதை போல நீங்கள் மிக பயங்கர நெருக்கத்தில் இருக்கலாம். தாவீதை போல மிக கொடிய பிரச்சனைகளில் நீங்கள் அகப்பட்டிருக்கலாம். ஆமென். உங்கள் ஜீவனுக்கு எதிராக பொல்லாத பிசாசானவன் தந்திரமான காரியங்களை யோசித்திருக்கலாம். ஆனால் உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் ஒரு நாள் வீணாக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், கட்டுகளும் உபத்திரவங்களும் பாடுகளும் எனக்கு இருக்கிறது, எனக்கு தெரியும். இந்த எருசலேமில் எனக்கு என்ன செய்யப்படும் என்றெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றே எனக்கு தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்ற அந்த அபிஷேகம், பெற்ற அந்த ஊழியத்தை நிச்சயமாய் நான் என்ன செய்வேன் தெரியுமா? நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ஆனால் நான் சொல்றேன், செத்துட்டேன்னு தான் போட்டுட்டு போனாங்க, கொல்ல முடியல. அவைகளின் மேலே கர்த்தரவனை தூக்கி எடுத்து ஆயிரங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி நல்ல போராட்டத்தை போராடி தன்னுடைய மகிமையான ஓட்டத்தை முடிக்கத்தக்கதாக ஆமென். இப்பொழுது சொல்லுகிறார், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும்படிக்கு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவன் மேல ஜெயத்தை எடுக்க உதவி செய்தார். இந்த காலையில் நீங்கள் ஜெயம் எடுக்க போகிறீர்கள். நீங்கள் விசுவாசியுங்கள். ஆமென். தொடர்ந்து வருகிற உங்கள் அபிஷேகத்தின் மேல் வருகிற, உங்களுடைய அழைப்பின் மேல் வருகிற, தேவனுடைய திட்டத்தின் மேல் வருகிற இந்த போராட்டங்களுக்கு மேலாக நான் ஜெயம் எடுப்பேன் என்று நம்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி. திசை கட்டங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். திசை கட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். பாதம் பணிந்தே நின்னாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. முதலாவது நான் சொல்லுகிறேன், உங்களுடைய அழைப்பிலும் உங்களுடைய அபிஷேகத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? ஜெயம் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எந்த நோக்கத்திற்காக உங்களை அழைத்தாரோ அந்த நோக்கத்துக்கு எதிராக, இந்த அபிஷேகத்துக்கு எதிராக எத்தனை சத்ருவானவன் எழும்பி நின்றாலும் இஸ்ரவேலுடைய சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாக்கி அவன் சகல ஜனத்துக்கு மேலும் அவனை நியாயம் தீர்க்கிறவராய் கர்த்தர் ஏற்படுத்தினது உண்மையானால் சவுல் உன்னுடைய உயிரை பறித்து கொள்ள முடியாது. அபிமெலேக்கு உன்னுடைய உயிரை பறித்து கொள்ள முடியாது. காட்டின் சிங்கங்களோ கரடிகளோ உன்னை பறித்து கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களை ஏற்ற நேரத்தில் என்ன செய்வார் தெரியுமா? ஏற்ற நிலையிலே கொண்டு வைப்பார். உங்களுடைய தோல்விகளை அவர் ஜெயமாக மாற்றுவார். ரெண்டாவது நான் இப்படி சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்படுகிற எல்லா பாடுகளையும், உங்களுக்கு ஏற்படுகிற எல்லா அவமானங்களையும் கூட உங்களுக்கு அவர் ஜெயமாக என்ன செய்வார் தெரியுமா? மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தன்னுடைய தீர்க்க தரிசனத்தில் சொல்லும் பொழுது அவருடைய 53ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, இடுக்கண்களிலிருந்து அவர் எடுக்கப்பட்டவராம். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யாருங்க? இடுக்கண்களிலே இருந்து என்ன செய்வார்? எடுக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு எல்லாவற்றின் மேலும் ஜெயமெடுத்தவர், பரத்திலிருந்து இறங்கி வந்தவர் மாத்திரமல்ல, அவன் கொடிய இடுக்கண்களிலிருந்து, நெருக்கங்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து என் தேவனாலே தூக்கி எடுக்கப்பட்டவர் என்பதை இந்த காலையில் எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆமென் சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னைக்கு நான் சொல்றேன், எவ்வளவு பயங்கர இடுக்கம், எவ்வளவு பயங்கர இடுக்கம்.
ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் பாருங்க, அவங்க என்ன நினைச்சாங்களா? 9வது வசனத்தில் சொல்லுது, துன்மார்க்கரோட இவருக்கு பிரேத கல்லறையை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பக்கத்தில் 2 கல்லறை அறைந்தார்கள். ஆனால் அவர் மரித்த பொழுதோ ஐஸ்வர்யவான்களோடு நீதிமானோடு அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உலகம் ஒரு திட்டத்தை வைக்கும் பிரதர், ஆனா பரலோகம் ஒரு திட்டத்தை வச்சிருக்கு. அந்த திட்டத்தை ஒரு மனிதனும் தகர்க்க முடியாது. துன்மார்க்கரோடு கூட அவரை அடக்கம் பண்ண வேண்டும் என்று தான் நினைத்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு நீதிமானாகிய யோசேப்பு அவரை எடுத்து கொண்டு போய் அந்த கல்லறைகளிலே வைத்தான். கர்த்தருடைய திட்டத்தை இந்த உலகத்திலே ஒரு மனிதனும் தடுக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நீங்க எவ்வளவு பயங்கரமான இடுக்கத்தில் இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, எவ்வளவு பயங்கர நெருக்கத்திலே நீங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பயங்கர பாடுகளை உங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கிறவர்களாய் நீங்கள் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவைகளுக்கு மேலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஈசாக்கின் வாழ்க்கையை நான் உங்களுக்கு சற்று திரும்பி காண்பிக்க நான் விரும்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஈசாக்கை நமக்கு தெரியும். ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு முன் அடையாளமானவர். ஈசாக்கை வச்சு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வழக்க சொல்லை சொல்லுவார்கள். அது அந்த வழக்க சொல் என்னன்னா, ஈசாக்கின் பயபக்திக்குரியவர்னு தேவனை அழைப்பார்கள். எப்படி அழைப்பார்கள்? ஆண்டவரை கூப்பிடும்போது. இதுவும் இஸ்ரவேல் தேசத்தில் பேசப்பட்ட ஒரு வார்த்தை. அதனால தான் யாக்கோபு ஒரு இடத்துல தேவனை அந்த லாபானை சந்திக்கிற பொழுது ஒரு வார்த்தையை சொல்வான். 31ஆம் அதிகாரம் 42வது வசனம் என்று நினைக்கிறேன். அந்த வசனத்திலே சொல்லும் பொழுது, எந்த 31ஆம் அதிகாரம் என்று சிலர் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். தள்ளுபடி ஆகமம், ரைஸ் காய், அதில் தானே யாக்கோபை பற்றி இருக்குது. ரைட், ஆதி ஆகமம் வேறு. அதனால் நீங்கள் இல்லாத அதிகாரத்தை தேடாதீங்க. அப்போ நம்ம அதை ஜஸ்ட் அந்த ஒரு நாலேஜாவது நமக்கு வரணும்ல, அதனால சொன்னேன். ஆதியாகமம் 31 சொல்கிறாரு, அந்த லாபான் யாக்கோபை தொட வரும்பொழுது அந்த லாபான்ட்ட ஒரு காரியத்தை சொல்வார். நீ எவ்வளவோ தீங்கு எனக்கு செய்தாய், எத்தனையோ வேதனைகளை கொடுத்தாய், எத்தனையோ நெருக்கடிகளை கொடுத்தாய், இரவுக்கும் பகல்லையும் என் கண்கள் விழித்திருந்துச்சு, நான் மிருகங்களை காத்தேன், ஆனால் என்னுடையதை நீ எடுத்துக்கிட்ட. நான் பசியை பார்த்தேன், அவமானத்தை பார்த்தேன், துக்கத்தை பார்த்தேன், நான் கண்ணீரை பார்த்தேன், நான் வேதனையை பார்த்தேன். ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவான், அந்த ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என்னோடு கூட இராமல் போனால். எத்தனை பேர் சம்புகிறீங்க? எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த தேவனுடைய பிள்ளையே, அந்த ஈசாக்கின் பயபக்திக்குரியவரை நீங்களும் நானும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் சில லாபான இந்த பூமியில் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க, வஞ்சிக்கிறவங்க இருக்கிறாங்க, உங்ககிட்ட இருந்து எடுத்து போடுறதுக்கு சிலர் இருப்பாங்க, உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் உன்னை அழிச்சு போடுறதுக்கு வருவாங்க. எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று தான், ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு காலத்தில் சாட்சி சொல்ல போகிறோம். வெறும் கோலும் கையுமா நாங்கள் வந்தோம் பிரதர். ஆமென். ஆனால் ஆண்டவர் எங்களை கைவிடவே இல்லை. 2 பரிவாரங்களை உடையவங்களாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எனக்கு அந்த சாட்சியை சொல்ல முடியும். இங்கே இருக்கிற எத்தனையோ பேர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க பார்ப்போம். அவங்க அந்த சாட்சியை சொல்லுவாங்க. நம்முடைய முட்டைக்காரன் கூட அடிக்கடி சொல்லுவார், ஒன்றுமில்லாமல் இந்த பட்டணத்தில் வந்தோம் பாஸ்டர். ஆமென். ஆனாலும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் எவ்வளவோ உயர்த்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? இன்றைக்கு நான் மட்டும் சொல்கிறேன், ஆமென். நம்ம சத்ரு எத்தனை பிரச்சனையை கொண்டு வந்தான், எத்தனை பாடுகளை கொண்டு வந்தான். ஆமென். லாபானை விட நமக்கு பிறகு கொடிய இடுக்கண்களை கொண்டு வந்தான். ஆனால் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் அவர் நம்மோடு கூட இருந்தார். ஏன் தெரியுமா அந்த ஈசாக்கின் பயபக்திக்குரியவர்னு பேர் வந்துச்சு? ஏன் வந்துச்சு தெரியுமா? அந்த பேர் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? அவங்க அப்பன் பலிபீடத்தில் படுக்க வச்சுட்டு கத்திய வானத்துக்கு தூக்கினா இல்லையா? நம்ம என்ன பண்ணியிருப்போம்? முதல்ல நம்ம வர்ற வழியில் அப்பனை போட்டு தள்ளியிருப்போம். விளக்குறவங்க ராமேன்னு சொல்லுங்களேன். பிரைஸ் காட். ஆனால் அந்த பலிபீடத்தில் படுத்துக்கிட்டு சில சொல்கிறாங்க கட்டி வச்சாங்கன்னு. என்ன வச்சாங்களோ தெரியாது. ஆனாலும் கட்டும்போதாகிலும் ஒரு வாலிப பையனுக்கு தெரியாதா என்ன? ஏற்கனவே வழியிலே கேட்டுட்டான், அப்பா ஆடு எங்கன்னு. அது கர்த்தர் பார்த்துக்கொள்வான்னு சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர்றாரு. பலிபீடத்தில் படுக்க வைக்கும்போது ஒரு வாலிப பையனுக்கு தெரியாதுன்னு என்ன தான் கொல்ல போகிறாங்கன்னு. விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் பாருங்க, அந்த பலிபீடத்தில் போய் படுத்தான்ல ஒரு விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்க. உங்களையெல்லாம் கொண்டு போய் பலிபீடத்தில் படுக்க வச்சா படுப்பீங்க? சர்ச்சிலேயே சரியாக உட்கார மாட்டேங்கிறான். 2 மணி நேரம் உட்கார வைக்கிறவங்களை கொண்டு போய் வா ஒன்று கொல்றேன், வேற கையில் ஒரு கத்தியை கொடுத்துட்டு படுமா பலிபீடத்தில்னா எத்தனை பேருங்க விசுவாசியாக இருப்பீங்க? இப்போ இருக்கிற விசுவாசிகளில் ஒன்றை கூட நினச்ச முடியாது. பாருங்க, அந்த பலிபீடத்தில் அவன் போய் என்ன செய்தான்? விசுவாசத்தில் படுத்தான். பாருங்க, அவனுக்கு ஒரு பேரே கிடைச்சிச்சு, ஈசாக்கின் பயபக்திக்குரிய ஒரு தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
இன்றைக்கி உங்களை பலிபீடத்தில் நான் படுக்க வைக்க போகலை. ஆனால் சில நேரங்களில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் சில பலிபீடங்களில் என்ன செய்ய வேண்டியிருக்கும், நாமளும் படுக்க வேண்டியது இருக்கும் பிரதர். ஆனால் ஒரு சொல்கிறேன், கத்தி ஓங்கும் பொழுது பரலோகம் உங்களுக்கு திறக்கும். ராமேன்னு சொல்லுங்களேன். அப்பனாக இருந்தாலும் சரி, கொப்பனாக போனாலும் சரி, ஆண்டவர் சொல்லுவார், ஆபிரகாமே ஆமே என்ன செய்ய பிள்ளையாண்டன் மேல். ஆமாம், எங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு நாகர்கோவில்ல, அவர் சொல்லுவார், அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், பிள்ளையாண்டன் மேல் பியாத்திய வையாது அப்படின்றாராம். என்ன சொன்னார்? பிள்ளையாண்டன் மேல் என்ன செய்ய பியாத்திய கத்திய வைக்காதங்கிறது தான். அப்படி விளங்குறவங்க ராமன் சொல்லுங்களேன். அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காத்தியே வச்சிடாதன்ட்டாராம். ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிற தேவன். சந்தோஷமாக ராமன் சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள், எவ்வளவு அவமானங்கள். ஆதியாகமம் 26:1 சொல்லுது, ஆபிரகாமின் காலத்தில் வந்த மாதிரி ஒரு பஞ்சம் யாருடைய காலத்தில் வந்துச்சான்? ஈசாக்குடைய காலத்தில் வந்துச்சான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே ஆபிரகாமின் காலத்தில் வந்த மாதிரி ஒரு பஞ்சம், முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில் வந்த அதே பிரச்சனைகள் நமக்கும் என்ன செய்யத்தான் செய்யுது? சொல்லுங்க. ஆபிரகாமின் காலத்தில் வந்து ஒரு பஞ்சம் வந்துச்சுன்னு எழுதலாம். ஆனால் எழுதுறாரு பாருங்க, ஆபிரகாமின் காலத்தில் வந்தது போல. ஆமாம், தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் என்ன வரும்? பஞ்சம் வரும். கர்த்தருடைய நகரத்திலையும் எருசலேமிலையும் என்ன வந்திருக்கு? பஞ்சம் என்ன செய்திருக்கு? வந்திருக்கு. விளங்குறவங்க ராமன் சொல்லுங்களேன். ஆனால் ஒன்று, அந்த பஞ்சத்தில் நம்ம யாரும் என்ன செய்யலை? அடிச்சுட்டு போகலை. அந்த பஞ்சம் யாரும் நம்மளை என்ன செய்யலை? கொல்லலை. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஆமேன். அவர் பஞ்சம் வந்தது உண்மை. ஆனால் அந்த பஞ்சத்திலையும் கர்த்தர் உங்களை என்னையும் வழி நடத்தி இருக்கிறாருங்கிறத எவ்வளோ பெரிய உண்மை. ஆண்டவர் உடனே இவன் என்ன பண்ணான்? பஞ்சத்தை பார்த்த உடனே என்னதான் இருந்தாலும் அப்பா புத்தி பையனுக்கு என்ன செய்யும்? வரத்தானே செய்யும். அனுபவம் தானே. உடனே பார்த்தான், சரி இங்கே இருந்தால் நம்ம குடும்பம் அழிஞ்சு போயிடும், இங்கே இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் அழிஞ்சு போயிடுவாங்க. பிள்ளைகள் பக்கத்தில் இல்லை, ஓகே. இங்கே இருந்தால் அவனுக்கு நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், அவனை வந்து அவங்க கூட திரளான மக்கள் இருக்காங்க, வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் ஆடு மாடுகள் எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் இருந்தாலும் எப்படி இது எல்லாத்தையும் நான் நடத்துவேன்? இவ்வளவு போராட்டம். நிறைய பேர் இன்றைக்கி காலையில் ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம், பிரதர் என்னுடைய வாழ்க்கையில் ஃபினான்ஷியலில் இவ்வளவு நான் கஷ்டப்படுறேன், எப்படி இந்த குடும்பத்தை நான் நடத்த போகிறேன்னு தெரியல, இந்த சின்ன வேலையை வச்சு நான் என் பிள்ளை எப்படி காலேஜுக்கு சேர்க்க போகிறேன்னு தெரியல, இந்த சின்ன வருமானத்தில் எப்படி என்னுடைய எதிர்காலங்களை தீர்மானிக்க போகிறேன்னு நினைக்கல. சில நேரத்தில் நான் நினைக்கிறேன், பெலிஸ்து தேசத்துக்கு போகிறதுக்காக பெட்டி படுக்கைகளை யாராகலும் ஆயத்தப்படுத்திட்டு வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் அந்த 2வது வசனத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? ஆமேன். கர்த்தருக்கு அவனுக்கு தரிசனிச்சு, உங்கள் அப்பம் போன மாதிரி நீ போகாதடா, பிரைஸ் காட், நீ இங்கேயே என்ன செய்துரு இரு அப்படின்ட்டார். விளங்குறவங்க ஆமேன் சொல்லுங்களேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், ஆமேன் நீங்கள் இங்கேயே என்ன செய்யுங்கள், இருங்கள், காரணியா விட்டு தயவு செய்து போயிடாதீங்க. விளங்குறவங்க ஆமேன் சொல்லுங்களேன். சர்ச்சில் பாதி பேர் போயிட்டாங்க. எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் சரி, கர்த்தர் என்ன செய்ய போறாரு? உங்களை தேசத்தில் தானே நடத்துவார். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னன்னா, அவ்வளவு பயங்கரமான பஞ்சம். ஆண்டவர் வந்து உன்னை எப்படி நடத்துவேன்னு சொல்லலை, உன்னை எப்படி உனக்கு உதவி செய்ய போறேன்னு சொல்லலை, எப்படி நான் உன்னுடைய காரியத்தில் ஜெயம் தருவேன்னு சொல்லலை. ஒரே காரியத்தை சொன்ன, இங்கே இருந்துட்டார். விளங்குறவங்க மாத்திரம் வராமன்னு சொல்லுங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம், ஆண்டவரே இங்கே இருக்க சொல்கிறீங்களே என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்கலாம். செய்ய போகிறத பொறுத்திருந்து பாருங்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஈசாக்கின் அந்த பயபக்திக்குரிய தேவன் அப்படி என்றால் அந்த பயபக்தி யாரிடத்தில் இருந்தது? ஈசாக்கிடத்தில் இருந்ததுனால தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மறுப்பும் அவன் சொல்லலை. ஆண்டவரே இது எப்படி என்று கேள்வி கேட்கலை. இந்த இடத்துல இவ்வளவு பஞ்சம் இருக்குது. ஒரு தேசத்தில் பஞ்சம் இருக்கும்னா என்ன காரணம்? ஒரு தேசத்தில் பஞ்சம் வருதுன்னு என்ன காரணம்? அன்னைக்கு பாருங்கள், விவசாயம்தான். விவசாயத்தில் எந்த விளைச்சலும் இல்லை. நிலங்கள் தன் பலனை என்ன செய்யலை, கொடுக்கலை. ஆமாம், எல்லாம் விதைக்கிறான். கடைசி அறுவடை எங்கே மாறிடுச்சு? சீரோவாக மாறிடுச்சு. அதனால தான் பஞ்சம். இன்னைக்கு மாதிரி மணியெல்லாம் கிடையாது, டாலர் கிடையாது, ஆமேன், ஆமாம், பவுண்டு கிடையாது. அன்னைக்கு எல்லாமே எதை பேஸ் பண்ணது? நிலத்தை பேஸ் பண்ணது. இப்போ பஞ்சம் ஒரு தேசத்துக்கு வந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? மழை இருக்காது, விளைச்சல் இருக்காது, அதுதான் பஞ்சம். இப்போ அந்த பஞ்சம் பயங்கர பஞ்சம். அதனால் இல்லைன்னா ஈசாக்கெல்லாம் ஒரு நேரம் சாப்பிடாம ஓடி போகிறாளா என்ன? யோசித்து பாருங்க. தன் குடும்பம் அழிஞ்சு போயிடும், தன்னுடைய சந்ததி அழிந்து போயிடுவாங்க அப்படின்னு பயத்தில் தான் இன்னொரு தேசத்துக்கு போக புறப்படுறான். இவன் சொல்கிறான், அந்த சூழ்நிலையிலையும் இந்த வசனம் அழகாய் சொல்கிறது. ஈசாக்கு என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கேராரிலே, 4வது வசனமாமா, கேராரிலே அவன் நினைச்சுதான், வாசிக்க வேண்டாம், அவன் அங்கேயே குடியிருந்தான். எத்தனை ஒரு பெரிய சந்தோஷம் பாருங்கள். சேர்ந்து சொல்லுங்கள் ஒரு ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஒரு மறுப்பும் அவன் அதை செய்யலை. இந்த 12வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா கர்த்தர் பாருங்கள், அந்த தேசத்தில் அவனுக்கு என்ன செய்தாராம்? ஈசாக்கு பஞ்ச காலத்தில் அந்த வசனத்தையும் சேர்த்து படிக்கணும். பஞ்ச காலத்தில் விதைத்தான்,
கர்த்தர் என்ன செய்தார்? 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர்? பஞ்ச காலத்தில் விதைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? எப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடினமான பிரச்சனைகளை சந்திக்கிறீர்களோ, எப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இனி வழி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, அப்பொழுது நீங்கள் போய் விசுவாசத்தை விதைக்கணும். எப்படி விதைப்பீங்க? மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்கு. நீங்க போய் சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுமா? ஆமென், இந்த பஞ்சம் என்னை அழிக்காது. பிரைஸ் காட். என்னை ஆண்டவர் ஒரு உன்னதமான திட்டத்துக்காக அழைத்திருக்கிறார். என்னை ஆண்டவர் ஒரு உன்னதமான நோக்கத்துக்கு அழைத்திருக்கிறார். ஆகவே என் ஆண்டவர் ஜீவித்திருக்கிறபடினால் நானும் என்ன செய்வேன்? ஜீவிப்பேன் என்று விசுவாசத்தை ஆகிலும் உங்கள் நாவுகளிலே நீங்கள் விதையுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பஞ்ச காலத்தில் எந்த இடத்திலேயாகிலும் ஒரு பலன் கிடைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது 100 மடங்கு பலன். எந்த விவசாயத்திலையுமே அப்படி பலனை பார்க்க முடியாது. தண்ணீர் வரல பிரதர், மேலே தண்ணி கிடையாது, பூமியில் எந்த நன்மையும் கிடையாது, இந்த உலகம் எல்லாம் கண்ணீர் வடிக்கிறது. ஆனால் அந்த நாட்களில் ஈசாக்குக்கு மட்டும் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. பிரைஸ் காட். ஒருவேளை சிலருடைய வாழ்க்கை அது ஒரு பஞ்ச காலமாக இருக்கலாம். பிரைஸ் காட். தேவனுடைய திட்டம் என்ன? தேசத்தில் இருக்கிறது. தேவனுடைய திட்டம் என்ன? தேசத்தில் இருக்கிறது. பிசாசின் திட்டம் என்ன? தேசத்தை விட்டு அனுப்புறது. நல்லா கவனிச்சுக்காங்க. தேவனுடைய திட்டம் தேசத்திலே அவனை வைக்கிறது தான். பிசாசின் திட்டம் உங்களை அனுப்புறது தான். நீங்கள் இருங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்கிற வார்த்தை தான், இருங்க, போயிடாதீங்க. விளங்குறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்கள். பிரைஸ் காட். கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுவார். பஞ்ச காலத்தின் மேலேயும் நீங்கள் விதைச்சு பாருங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரனாய் தாழ்மையோடு சொல்லுகிறேன். நான் இன்றைக்கி இப்படி ஒரு வீட்டை கட்டு வேணும், இப்படி ஒரு ஆலயத்தை கட்டு வேணும், இப்படி சில தேவ பிள்ளைகளுக்கு உதவியாக இருப்பணும். என் வாழ்க்கையில் நான் சொப்பனத்தை கண்டவன் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். பஞ்ச காலத்தில் நான் விசுவாசத்தை விதைத்தேன். எவ்வளவோ கண்ணீரான நேரம். 10க்கு 10 அறைக்குள்ளே எத்தனை பேருக்கு சாட்சிகள்ங்க நீங்கள்? பிரைஸ் காட். வெறும் 10க்கு 10 ஒரு சிமெண்ட் ஷீட் அந்த பக்கத்தில் இருக்குது பாருங்கள். நீங்கள் வரும்போது கூட இந்த வீட்டில் கூட இருந்தோம் கொஞ்ச நாள். அதுக்கு முந்தைய அதோட மோசமாக இருந்தோம். இந்த வீட்டில் வந்ததுக்கு இந்த லைன் வீடு இருக்கு இல்லையா, இங்கே நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. இங்கே முன்னாடி தெரியும். இந்த லைன் வீட்லேயே பல வருஷங்கள் இருந்தோம். அந்த லைன் வீட்டில் வர காரணம் பக்கத்து 3 வீட்டுக்கும் சேர்ந்து ஒரு பாத்ரூம் இருக்குன்னு. இப்போ தான் அந்த லைன் வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் எடுத்திருக்காங்க. முந்தி 10க்கு 10 தான், சிமெண்ட் ஷீட்டு தான், பஞ்சகாலம் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் தான் இங்கே வர சொன்னார். கர்த்தர் தான் இந்த இடத்துக்கு என்ன அனுப்புனார். எத்தனையோ ஊழிய வாய்ப்புகள் என்னை தேடி வந்துச்சுங்க. எத்தனையோ ஊழிய இடங்கள் என்னை தேடி வந்தது உண்மை. ஆண்டவருக்கும் தெரியும், பரலோகத்தின் தேவனுக்கும் தெரியும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று தான், ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வரணும்னு நினச்சேன். ஆண்டவர் வைக்கிற இடத்துக்கு நிற்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி எனக்கு தைரியமாக சொல்ல முடியும், ஒரு குறையும் கர்த்தர் ஆண்டவர் வைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அநேகரை போஷிக்கிறவர்களாக என்னை மாற்றிருக்கிறார். இந்த கொரோனா காலங்களில் கூட என்னுடைய நண்பர்களில் அநேகர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பிரதர், நாங்கள் சாப்பாட்டுக்கே இல்லாமல் மாறிட்டோம். எத்தனையோ பேர் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி, ஒன்றுமே இல்லை பிரதர், வீட்டில் என்ன செய்யணுன்னே தெரியல, காணிக்கை கிடையாது, ரசபாகம் கிடையாது, பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு போடணும்னு எனக்கு வழியும் தெரியல. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், இந்த கொரோனா நாளில் தான் நல்லா சாப்பிட்ருக்கேன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறத நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு நல்ல ஆகாரங்களை, ஏன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு அப்போ தான் என்ன கிடச்சிச்சு, அற்புதமான நேரத்தை கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். பஞ்சகாலம் வரும் பிரதர், பஞ்சகாலம் உண்டு. ஆனால் விதைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கி 12 மணிக்கு தான் நான் முடிப்பேன். ஆமேன். ஆனால் நீங்கள் விசுவாசமாக நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா தான் ஜெயம் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமாம், பஞ்ச காலத்தில். ஆனால் பாருங்கள், இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு, கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இதோட அவன் ஈசாக்குக்கு முடிஞ்சிருக்கணுமா என்ன? பிசாசு விட மாட்டான் அவ்வளோ சீக்கிரம். நன்மையை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு பிசாசு. இவன் ஆசீர்வதிக்கப்பட்டான உடனே ஒரு கூட்டத்துக்கு பயங்கரமான எரிச்சல் வருது. இன்றைக்கி வந்துக்கிட்டே இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நீ பட்டினி கிடக்கும்போது ஒரு பயம் உன்னை கண்டுக்கிட மாட்டான். ஆனால் நீ ஒரு பிஎம்டபிள்யூவில் போய் பார்ப்போம். எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே, இந்த ஊர்லேயே ஒரு பிஎம்டபிள்யூவில் போகணும் ஆண்டவரே. அவன் வயிற்றால எரியணும். விளங்குறவங்க ஒரு ஆத்திர ஆமேன்னு சொல்லுங்களேன். பாருங்கள், ஈசாக்கு ஆசீர்வதித்த உடனே அந்த பெலிஸ்தே தேசத்தில் இருந்த அவர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு உடனே என்ன பண்ணுறான்னா, இவனுடைய தகப்பனுடைய நன்மைகளை நல்ல கவனிங்க பாருங்க. இவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் தோண்டின துறவுகள் எல்லாம் மூடி போட்டாங்களாம். எவ்வளவு வயிறாக்கி வச்சிருக்கான் பாருங்க. எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? ஹல்லேலூயா. வரும் பிரதர் பிரச்சனை, வரும் பாடுகள். பிரைஸ் காட். யோசித்து பாருங்கள். அன்றைக்கு நாபோத்து
தன் தகப்பனுடைய சுதந்திரத்தை நான் ஒருவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தன் ஜீவனையே என்ன செய்துட்டான், விட்டுட்டான். ஆனால் இங்கே பாருங்க, தன் தகப்பனுடைய சுதந்திரத்தை இப்பொழுது என்ன செய்கிறார்கள், அது ஒன்று கூட நிலைக்க கூடாதுன்னு சொல்லி அத்தனை சுதந்திரத்தையும் இந்த பெலிஸ்தியத்தின் குடிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா, எல்லாவற்றையும் தூர்த்து போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் தூர்த்து போட்டார்கள். சில நேரங்கள் அப்படித்தான் பிசாசு உங்கள் நன்மைகளை எல்லாம் தூர்த்து போடுவான். ராமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் சம்பாதிச்சது உங்களை விட்டு போயிடும், நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிறது உங்களை விட்டு போயிடும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நீங்கள் நம்பி இருக்கிற நன்மைகள் எல்லாம் தூர்த்து போடப்படும். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், ஓடிடாதீங்க தேசத்தை விட்டு. எத்தனை பேருக்கு ஆமே? அப்போ மாதம் என்ன நினைக்கிறான்னா, அப்போ மாதம் ஓடி பெற மாட்டானா? காரணம் என்ன? தகப்பனுடைய சுதந்திரத்திலே கை வச்சுட்டல்ல, சரி நான் பார்த்துக்கிடுறேன், இந்த தேசம் நமக்கு ஆகாது, ஓடிடுவான்னு நினச்சான். எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் அந்த வசனங்களெல்லாம் எனக்கு சொல்கிறதுக்கு நேரம் பத்தாது, நேரம் போதாது. ஆனால் ஈசாக்கு என்ன செய்தான் தெரியுமா, அந்த அந்த பள்ளத்தாக்கிலே போய் குடியிருந்து கொண்டு அவர் எந்த துறவுகளை இந்த பெலிஸ்தியர்கள் மூடி போட்டார்களோ அந்த துறவுகளை ஒவ்வொன்றா என்ன செய்தானா, தோண்டினான். எல்லாரும் சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், இன்னைக்கு விசுவாசத்தில் ஆமேன். உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால் எந்த நன்மைகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருந்துச்சோ, எதெல்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போயிருந்ததோ, பிசாசானவன் உங்களுடைய முற்பிதாக்களுக்கு கிடைத்த நன்மைகளை எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்க முடியாமல் தடுத்து போட்டிருந்தானோ, இந்த உயிர் தெழுந்த நாளின் காலை வேளையில் சொல்கிறேன், உங்களுக்கு விசுவாசமாக இருந்தால் இன்றைக்கு உங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு அதையெல்லாம் தோண்டுங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், அதையெல்லாம் தோண்டுங்க. இப்பொழுது ஆமேன் ஈசாக்கு தோண்டினான். ஈசாக்கு தோண்டின உடனே நீரூற்று வந்துச்சு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நீங்க தோண்டுங்க, மறுபடியும் நீரூற்று என்ன செய்யும், நிச்சயமாய் வரும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தை இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ புதிய துறவை எல்லாம் தோண்டாத. நல்லா புரிஞ்சுக்க, புதிய துறவை ஈசாக்கு தோண்டவே கிடையாது. அவன் தோண்டினது எதுதான், தன் தகப்பனுக்கு தகப்பன் உண்டாக்கி தூர்த்து போட்டவைகள். நான் சொல்லுவேன், நமக்கு புதிய ஆசீர்வாதம் எல்லாம் வேண்டாம். பரலோகத்தின் தேவன் நமக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை அனுமதித்தால் போதுமானது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? இது நம்முடைய முற்பிதாக்களின் ஆசீர்வாதம், இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நம்முடைய முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களை தான் அவன் தோண்டினான் ஒழிய எந்த புதிய தரவையும் தோண்ட வேண்டிய அவசியமே கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. நேரம் எனக்கு கடந்து போனதுனால பயமும் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒன்று தண்ணியை பார்த்தான், துறவை பார்த்தான், அப்பமும் தொல்லை தான் வருது. அப்படி தானே? ஆமென். சில நேரங்கள் அப்படி தான் பிரதர், நெருக்க வந்துக்கிட்டே இருக்கும், பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும். உடனே பயந்து ஓடிடாத. உடனே ஒன்றும் கவலைப்படலை. அதுக்கு ஒரு பேர் போட்டான். அந்த பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் தகப்பன் போட்ட பேரை தான் அதுக்கு வச்சான். அதுக்கு பேர் என்னது? ஏசேக்கு. எல்லாரும் சொல்லுங்கள், ஏசேக்கு. ஏசேக்கு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், ரெண்டு பக்கமும் நெருக்கம் என்ற அர்த்தம். ஏசேக்கு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு பக்கமும் நெருக்கம். எங்கள் அப்பனையும் நெருக்கிறான், ஐயோ என்னையும் நெருக்கிறானே. விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்களேன். சில நேரங்கள் அப்படி நமக்கு நடக்கும். ஆமென். தொடர்ச்சியாக எப்பக்கமும் நெருக்க நமக்கு வரும். அதனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான வசனத்தை இப்போ நம்ம வாசித்தோம் இல்லையா? 2 கொரிந்தியர்ல, எப்பக்கத்தில் நாங்கள் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகலை. என்ன செய்தோம்? கலக்கம் வந்துச்சு, மனமுறிந்து போகலை. துன்பப்பட்டோம், கைவிடப்படலை. ஆமென். கீழே விழுந்தோம், மடிந்தும் போகலை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இது நான் சொல்கிறேன், விசுவாச வாழ்க்கையினுக்கு இது ஒரு ஆதாரமாக இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு அப்படி இல்லை. ஒரு பிரச்சனை வந்துச்சுனாலே கப்பல் கடலில் கவிழ்ந்ததோட மோசமாயிடுறோம். யோசிச்சு பாருங்க. பவுல் சொல்ற, எப்பக்கத்தில் நெருக்கம், ஆனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஒடுங்கி போக மாட்டோம். இது நடக்குமா என்ன? இஸ்ரவேலர்களை பயங்கரமாக நெருக்கினாங்களாம். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்களை எவ்வளவாய் நெருக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். அப்படி தானே இருக்கு. ஆமென். உங்களுக்கு பெருக்க வேணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் எங்களை ஒடுக்கும். அப்படி தானே பைபிள் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்க, எவ்வளவாய் நெருக்கிறார்களோ அவ்வளவாய். ஆமாம், நீங்கள் இன்னும் பெருகலைன்னா உங்களுக்கு என்ன வரலன்னு இல்லை அர்த்தம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரலன்னு அர்த்தம். பிரச்சனை வந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் என்ன மாதிரி 10 பேருக்கு பிரசங்கியாராக மாறி இருப்பீங்க. விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கி இவ்வளோ வல்லமையாக பிரசங்கம் பண்ணுறேன்னா காரணம் என்ன? அவனுடைய ஒடுக்கம்தான். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் நெருக்கிறானோ நீங்கள் நெருங்கி போக மாட்டீங்க. கலக்கம் வரும், ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மனம் முறிந்து போகக்கூடாது. விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் துன்பப்படுவது உண்மை, ஆனால் கைவிட படமாட்டோம். அதனால தான் கிறிஸ்தவனை பற்றி உலகம் சொல்லுவோம், அவன் ஒரு மூட்டை பூச்சி அப்படின்னு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? டேய், இவனை மட்டும் நெருக்காதடா, அவனை கொண்டுட்டேன்னா அவனை 10 என்ன செய்துருவான், மாறிடுவான். அவனுக்கு ஒரு பெரிய பயம் இந்த அளவுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க?
ஆமாம், எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாட்டு நம்ம மோசையா ராஜசேகர் பாடின இப்படி கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத. ஹல்லேலூயா. அவன் அசால்ட்டா என்ன செய்றாத, வெட்ட வெட்ட கொட்ட கொட்ட. ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அதனால எத்தனை பேர் எவ்வளவு வல்லமையை எழுப்பி வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை நிச்சயமாய் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஏசேக்கு போச்சு. உடனே அடுத்தது சித்தனாவை வெட்டினா. அடுத்தது எதை வெட்டினா? சித்னா. சித்னா என்னது? சித்னா என்னது? துன்புறுத்துவது. சித்னா என்னது? துன்புறுத்துதல் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. சித்னா என்கிற ரூட் வேர்டு எதுல இருந்து வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா சாத்தான் என்கிற வார்த்தையிலிருந்து தான் வருது. நீங்க போய் சித்னாங்கிற அந்த ரூட் வேர்டு நீங்க போய் பாருங்க. ஹீப்ரு படிக்கிறவங்களுக்கு தெரியும் அது எதுல இருந்து தான் வருது. சாத்தான் என்கிற சாத்தான் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த வார்த்தையிலிருந்து தான் சித்னாங்கிற ரூட் வேர்டு வருது. சாத்தானுடைய வேலை என்ன? சாத்தான் மற்ற இது யோவான் 10:10 திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். சேர்ந்து ஒரு ஆமேன் சொல்லுங்கள். இப்ப சித்னாவையும் கையில கொடுத்துட்டான். ஆனாலும் அவன் முடிக்கல. அடுத்து ஒரு ரெகோபோத் வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ரெகோபோத் அப்படின்னா என்ன தெரியுமா? ரெகோபோத்னா எக்ஸ்டென்ஷன். எல்லாரும் சொல்லுங்க. ரெகோபோத்னா என்னது? எக்ஸ்டென்ஷன். சித்தனா வரும்பொழுது, ஆமேன், நான் சொல்லுகிறேன், நான் ஏசேக்கு வரும்பொழுது நீங்க என்ன உங்க கனவுல பார்க்கணும்னா எனக்கு ஒரு ரெகோபோத் இருக்கு. விசுவாசிகள் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இந்த இடத்தை எடுத்துட்டு போக வரும்பொழுது நான் நினைக்கல எனக்கு ஒரு ரெகோபோத் இருக்குன்னு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. அவன் 6 சென்ட் வாங்குறதுக்காக வந்தான். ஆனா இப்பொழுது ஆண்டவர் ஒரு 10 சென்ட் ரெகோபோத்தை நமக்கு கொடுத்துட்டாரு. எத்தனை பேருக்கு ஆமேன் சொல்றீங்க? நான் சொல்றேன், எப்பெல்லாம் சித்தனா உங்க வாழ்க்கையில வருதோ, எப்பொழுதெல்லாம் ஏசேக்கு உங்க வாழ்க்கையில வருதோ, அப்பொழுதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு ரெகோபோத், எனக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு, எனக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு, எனக்கு ஒரு விடுதலை இருக்கு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. என் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்ப வேண்டும். எனக்கு பிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? ரெகோபோத் வந்துச்சான். ஒருத்தரும் அவங்ககிட்ட வாக்குவாதமே, அந்த வசனம் அப்படித்தான், ஒருவரும் வாக்குவாதம் செய்ய அவனிடத்தில் வரவே இல்லை. ஒரு நேரம் வரைக்கும் தான் பிரதர் உங்ககிட்ட சண்டை போடுவான். விளங்குறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஸ்டான்லி பாஸ்டர்கிட்ட யாரும் சண்டை போட வர முடியாது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஏன்னா போட்ட காலம் எல்லாம் அவருக்கு தோல்வியாக தான் மாறிச்சு. ஏன்னா வெற்ற துறவெல்லாம் என்ன செய்துட்டு இருக்கு, வந்துக்கிட்டே இருக்கு. இனியும் நம்ம போய் போனோம்னா அவன் துறவை என்ன செய்துக்கிட்டு தான் இருப்பான், வெட்டிக்கிட்டு பிதாக்களின் ஆசீர்வாதத்தையெல்லாம் இவன் என்ன செய்துருவான், நம்ம தூர்த்து போட்டதெல்லாம் கொண்டு வந்துடுவான்னு சொல்லி நம்மளை விட மாட்டான். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஆமீன் ஏசே, உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு ரெகபோத் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களுக்கு ஜெயத்தை நிச்சயமாய் கொடுப்பார். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சிங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க, சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. சொல்லுங்க, நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உன் கிரியையிலே மகிழுகிறோம் நாதா. எசேக்கு போனதால கவலையே இல்லை, சித்தனாவும் போனதால கவலையே இல்லை, கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரகபோத்த தந்தீங்க கிருபையினால. சொல்லுங்க, எசேக்கு போனதால கவலையே இல்லை, சித்தனாவும் போனதால கவலையே இல்லை, இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரகபோத்த தந்தீங்க கிருபையினால. ஓ நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, கிரியிலே வாழ்கிறோம் நாதா. ஓ நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, இந்த கிருபையிலே வாழ்கிறோம் நாதா. எவ்வளவு பேர் சந்தோஷப்படுகிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு ரெகபோத் இருக்கு பிரதர். இந்த உயிர் திறந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு தருகிற வாக்குத்தத்தை சித்தனாவை பார்த்துட்டே நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயா.
ஒருவேளை சித்தனாவை தான் கொடுத்தான், துறவு விட்டுறதே அவன் என்ன செய்தரல, விட்டுறல. சிலலாம் அப்படித்தான், சில பிரச்சனைகள் வந்த உடனே இனி துறவே வேண்டாம் சாமி அப்படின்னு வேறு வேலைக்கு போயிடுவாங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நம்முடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் நம்ம என்ன செய்தாகணும், திருப்பி எடுத்தாகணும் பிரதர். ஹல்லேலூயா. எந்த நாள்லையும் உங்கள் விசுவாச ஊழியத்தை நிறுத்திடாதீங்க. கடைசி வரைக்கும் தைரியமாக வெட்டுங்க. நம்ம போகிற உலகத்தோட போராட வேண்டாம். ஒரு நாள் வரும் உங்களுக்கு ரெகோபோத்தாய் மாறும். எந்த மனிதனும் உங்களை எதிர்க்க முடியாது. எந்த மனிதனும் உங்கள்கிட்ட போராட வரவே மாட்டான். உங்கள் பக்கத்துக்கே அவங்க வரமாட்டாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனை இந்த காலில் சொல்கிறேன், உங்கள் பாடுகள் அவமானங்களில் இருந்து நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். முதலாவது நான் என்ன சொன்னேன், உங்கள் அபிஷேகத்தின் மேலும் உங்களுடைய ஆளுகை தரிசனத்தின் மேலும் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ரெண்டாவது, உங்கள் பாடுகள் அவமானங்கள். அவன் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பான் ஈசாக்கு என்று யோசித்து பாருங்கள். அவன் தகப்பனுடைய நன்மைகள் எல்லாவற்றையும் சத்துரு எடுத்துக்கொண்ட பொழுதும் கூட கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. இப்பொழுது ரெகோபோத்தை கொடுத்தவனை அவனை ஆசீர்வதித்தார். மூன்றாவது ஒன்றை நான் சொல்லி நிறைவு செய்ய போகிறேன். ஆமென். மரண வல்லமைகளில் இருந்தும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். என்ன செய்வார்? மரண ஹல்லேலூயா. இந்த நாள் அந்த ஜெயத்தை நாம் நினைவு கூறுகிற நாள். அவ்வளோதான், இவர் முடிந்து விட்டார், இவருடைய லைஃப் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அடக்கம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க தெரியுமா? கல்லறைக்குள்ளே கொண்டு வந்து அவரை கட்டி வைத்தார்கள். ஆனால் அந்த கல்லறை அவரை என்ன செய்யவில்லை, அவரை காக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. அந்த பாதுகாப்பு அவரை பாதுகாக்க முடியவில்லை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வாரத்தின் முதல் நாள் காலையிலே ஒரு பயங்கர சத்தம், ஹல்லேலூயா, மின்னலை போல தோன்றிற்று. ஆமென். அங்கே இருக்கிறவர்கள் திடுக்கூட்டு, அந்த காவல் காத்தவர்கள் நடுங்கி திகைத்து அவர்கள் கீழே விழுந்தார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் தெரியுமா? உயிரோடு கூட என்ன செய்தார் தெரியுமா? எழுப்பினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் ஒரு அற்புதமான சங்கீதத்தை சொல்லுவான். 9வது சங்கீதம் 13வது வசனத்தில் விடமாய் சொல்லுகிறான், மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எந்த விதமான மரண வாசல்களில் நீங்கள் இப்பொழுது இருந்தாலும் சரி, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட இடத்துலேருந்து நீங்கள் இந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வழி இல்லைங்கிற இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்துலேருந்தும் அவர் உங்களை தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. லாசருவின் கல்லறைக்கு முன்பாக வந்து அழுதபோது நினைத்திருப்பார், எவ்வளவாய் நேசித்திருக்கிறார்கள். லாசருடைய சகோதரிகளுக்கு கூட நம்ப முடியலை, என் லாசர் உயிரோடு இருப்பான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், இப்பொழுதே அது சம்பவிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் சொல்லுகிறார், மரித்தவர்கள் உயிரோடு இருக்கும்போது என் சகோதரன் எழும்புவான். இல்லை இல்லை இல்லை, எந்த மரண வாசலில் இருந்தும் உன்னை தூக்கி விடுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபுகிட்ட ஆண்டவர் பேசுகிற அந்த கடைசி அதிகாரங்களை எடுத்துட்டு பாருங்க. தேவன் யார் என்பதை ஒவ்வொரு காரியமாக யோபுகிட்ட பேசும் பொழுது அவருடைய 8வது அதிகாரம் 17வது வசனத்தில் நிறைய காரியத்தை கேட்பாரு. மரண வாசல் வாசிமா, மரண வாசல் உனக்கு திறந்ததுண்டோ? எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மரண வாசலை திறந்ததை நீ பார்த்திருக்கிறாயா? ஆமென். மரண இருளின் வாசலை நீ பார்த்ததுண்டோ? இந்த எல்லாவற்றுக்கும் பதில் யார் தெரியுமா? ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவேளை இந்த மரண வாசலில் நிற்கலாம். பிரைஸ் காட். ஆமென். லாசருவின் கல்லறை பூட்டப்பட்டது போல உங்களுடைய கல்லறை பூட்டப்பட்டிருக்கலாம். நாட்டம் எடுத்த ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் அந்த மரண வாசனைகளில் இருந்தும் உங்களை தூக்கி விடுகிற ஒரு தேவன், அந்த மரண வாசனைகளில் இருந்து உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன், அந்த மரணத்தை கூட ஜெயமாக மாற்றி விடுகிற ஒரு தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். அப்படி எகிப்திலிருந்து அவர்கள் புறப்படுகிற பொழுது பாருங்கள், மிகப்பெரிய ஒரு இக்கட்டுக்குள்ளே அவங்க சிக்கிக்கிட்டாங்க. அந்த இக்கட்டு என்னது பிரதர்? சொல்லுங்க சத்தமா. எகிப்திலிருந்து புறப்பட்ட உடனே அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய இக்கட்டு எதுவாக இருந்துச்சு? செங்கடல். எல்லாருக்கும் தெரியும் செங்கடல். அப்படியே மனதில் வச்சுக்கொள்ளணும். பிரைஸ் காட். அந்த செங்கடல் அவர்களுக்கு எந்த வாசனை கொடுத்தது? மரண வாசனை. பிரைஸ் காட். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இனி எங்கள் லைஃப் என்னதான்? மரணம் தான். ஏன்னா முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் இனி நம்மளை கொண்டு போட்டுருவோம். உயிரோட கூட யார் வைக்க மாட்டா? அந்த பார்வன் வைக்க மாட்டான். சேனைகளோடு வந்துக்கிட்டு இருக்கிறான். 2 பக்கம் வழி அடைஞ்சிருச்சு. அதனால தான் அந்த இடத்துலேருந்து அவங்க கதறினாங்க, எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழிகள் எவ்வளவு பயங்கரம் என்று பாருங்கள். எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே கர்த்தர் கொண்டு வந்தார்.
இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஊழியக்காரனை சொல்லுகிறேன், இவ்வளவு பாடுகளுக்குள் உங்களை கொண்டு வந்தது உங்களுக்கு அந்த பாடுகள் பிரேத குழிகளை வெட்டுவதற்கல்ல. இந்த பாடுகளுக்குள் உங்களை கொண்டு வந்திருப்பது உங்களுக்கு ஜீவனை கொடுப்பதற்காக. பிசாசுக்கு உங்களுக்கு பிரேத குழிகளை வனாந்தரத்தில் வெட்டுவதற்கு கொண்டு வந்திருக்கலாம். இதே வனாந்தரத்திலே உனக்கு ஜீவ நூற்றை கொடுத்து உன்னை வாழ வைக்கும்படிக்கு தேவன் இந்த வனாந்தரத்திலே உன்னை அழைத்து வந்திருக்கிறார் என்பதை நீ மறந்து போய்விடாதே. அல்லேலூயா. எந்த வனாந்தரமும் உனக்கு பிரேத குழிகளை வெட்ட முடியாது. அப்படி ஒருவேளை பிரேத குழிகளை ஒரு வனாந்தரம் வெட்டுமானாலும் அந்த பிரேத குழிகளை திறந்து உன்னை தூக்கி விடுகிற ஒரு தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மரண வாசலை யோபுவே நீ பார்த்ததுண்டோ? ஆனால் அது எனக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எந்த மரண வாசலும் என்னை கட்டி காக்க முடியவில்லை. எந்த மரணமும் என்னை என்ன செய்யவில்லை, தடுத்து நிறுத்த முடியவில்லை. எப்படி இந்த உயிர்த்தெழுதல் உன்னுடைய உயிர்த்தெழுதலுடைய அடையாளம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அலைகள் வந்து அடிக்குமா. இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போதே சொல்லிட்டாரு, சமுத்திரத்தில் என்ன வழியை எப்படி உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சகரியாவின் புஸ்தகத்தின் 10:10 யாராலும் படியுங்கள். சகரியா 10:10. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. சகரியா 10:10. ஆண்டவர் சொல்றார், நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணி அசிரியாவிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்து கீலேயாத் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் வர பண்ணுவேன். அவர்களுக்கு இடம் போதாமற் போகும். 16வது வசனம் படிங்க. 12 11. இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். அடிச்சாரா அடிக்கலையா? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? இடுக்கம் என்கிற சமுத்திரத்தின் அலைகளை நீ கடக்கிற பொழுது அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். இன்னைக்கு நான் சொல்றேன், பிரைஸ் காட், ஒருவேளை உங்களை கொன்று அழிக்கும்படியாக, உங்களை கொன்று விடும்படியாக இடுக்கம் என்று சொல்லுகிற அந்த அலைகள் பெருகி வரலாம். ஆனால் அந்த இடுக்கன் என்கிற அலையை அடித்து அமர்த்துகிற ஒரு தேவன் இன்றைக்கு ஜீவனோடு கொண்டிருக்கிறார். நான் நிறைய சொல்லணும், நம்முடைய நேரம் கடந்து போயிடுச்சு. சமுத்திரம் ரெண்டாய் அந்த அலையை அடித்த உடனே சமுத்திரம் ரெண்டாக பிளந்துச்சு. அந்த யாத்திராமொழி சொல்லுது, ஒரு பக்கம் தண்ணீர் மதிர்ச்சுவலாய் நின்றது, இன்னொரு பக்கம் வெட்டாந்தரையில் நடக்கிற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்களாம்? ஆமாம், வெட்டாந்தரையில் நடந்து போனாங்களாம். ஆமாம். தண்ணீர் ஃப்ரீஸ் ஆகணும்னா என்ன தேவை? வெப்பம் வேணுமா, குளிர் வேணுமா? குளிர். சொல்லுங்க. ஒரு தண்ணீர் ஃப்ரீஸ் ஆகணும்னா என்ன வேணும்? குளிர் வேணும். ஒரு ரோடு தண்ணி 1000 வருடங்களாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு ரோடு காஞ்சி வெட்டாந்தரை ஆகணும்னா குளிர் வேணுமா, சூடு வேணுமா? ஆண்டவர் அல்லாமல் வேற யாரும் இதை செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் யாராகலும் சூடு பண்ணவங்க இருக்கீங்களா? மீன் குழம்ப விளங்குறவங்க ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் மீன் குழம்பை சூடு பண்ணி எடுத்துட்டு வாங்க பார்ப்போம். முடியவே முடியாது. யார் தான் செய்ய முடியும்? கர்த்தர் தான் செய்ய முடியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணியை ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு, இந்த பக்கம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஹாட் பண்ணிட்டாரு. என் ஆண்டவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறார், உங்களுக்காக அதை செய்து முடிப்பார். நீங்க உங்க மனசாட்சியை திறந்து கேளுங்க. இந்த செங்கடலை உங்களை அனுமதித்தது எதுக்காக? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசத்தில் இப்போ ஒரு பதில் சொல்லுங்களேன். இந்த செங்கடல்ல என்ன கொண்டு வந்தது எதுக்காக? இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லுங்க. எப்படி வல்லமையை காட்டு போறாரு? செங்கல்ல கொண்டு வந்தது என்ன நடக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, என் எதிராளியை இனி நான் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக. எத்தனை பேருக்கு புரியுது? இவன் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருந்துகிட்டு இருப்பான். இன்று கண்ட எகிப்தியனை நீ பார்க்க மாட்டேங்கிறதுக்கு தான் செங்கடல். இல்லைன்னா வேற ஒரு வழியில் கொண்டு போய் அவருடைய வல்லமை எத்தனை வழியில் காட்டலாம். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? உங்களையே மேலே அப்படி இப்படி நீங்கள் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, அப்படி பறக்க வைக்கண்டாலும் பறக்க வச்சிருவார். எத்தனை பேருக்கு புரியுது? அவருடைய வல்லமை எப்படி வேணாலும் காட்டலாம். ஆனால் நமக்காக செங்கடலை அவர் திறக்கவே இல்லை. ஏன்னா வானங்கள் அவருடைய மகிமை. ஒரு ஆமென் சொல்லுங்கள். இந்த பூமி அவருடைய வல்லமையை காண்பிச்சுட்டே இருக்கு. இப்போ ஒரே இந்த செங்கடல்ல உங்களை கொண்டு வந்ததே, ஒரு ஆமென் சொல்லுங்களேன், இந்த பாடுகளில் கொண்டு வந்ததே ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை நீ என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. உன் கண்ணு மங்கணுங்கிறதுக்காக தான். உன் கண் அதை பார்க்கக்கூடாது. இஸ்ரவேலர்கள் பாடினாங்க, என்று கண்ட எகிப்தியனை என்று நான் காண மாட்டேன். இந்த எகிப்தியனுக்கு கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா? நல்லா யோசிச்சு பார்த்து. பிசாசுக்கு என்ன இல்லை? அறிவே கிடையாதுங்கிறதுக்கு இதில் ஒரு ப்ரூஃப் தர்றேன் உங்களுக்கு. இப்போது உலக சரித்திரத்தில் என்றைக்காகலும் ஒரு ஜனத்தை கடலை பிளந்து ஒரு கடவுள் நடத்துறதை யாராவது கற்பனை பண்ண முடியுதா? டேய், இவங்களை காப்பாற்றுறதுக்கு இவங்க தெய்வம் கடலையே பிளந்து வழி உண்டாக்கி இருக்கிறாரு. இதுக்குள்ளே நம்ம போகக்கூடாதுன்னு கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? எத்தனை பேருக்கு புரியுதுங்க?
ஹல்லேலூயா. நம்மளை அடிக்க அவனுக்கு அடி விழுந்தாலும் கடைசி வரைக்கும் நம்மளை அடிச்சுக்கிட்டே தான் வருவான்னு யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது அவர் மொட்டத்தை மண்டை அடிப்பார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அதுக்கப்புறம் நீ அந்த எகிப்தை நினைச்ச மாட்டாய், பார்க்கவே மாட்டாய். மரண வாசல்களில் இருந்தும் உங்களை என்னையும் தூக்கி எடுக்கிற ஒரு தேவன். அந்த எனக்கு ரொம்ப பிடித்த அந்த 14ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது. ஆமென். ஒருவனாகிலும் தப்பவில்லை. என்னவில்லை? ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஒருவனாகிலும் தப்பலை. ஒரு ஆளை கூட பேலன்ஸ் வைக்கவே மாட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? நம்மளை நெருக்கலான்னு சொல்லி அந்த அதாவது சபையினுடைய ஆரம்ப சரித்திர காலத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எத்தனையோ மன்னர்கள் என்னச்சுதாங்க எழும்புனாங்க. ஒருத்தம் கூட என்னச்சக்கூடாது, யூதர்கள் இருக்கக்கூடாது, ஒருத்தம் கூட இயேசுவை பிடிச்சவன் இருக்கக்கூடாதுன்னு நெருக்குனாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், உலகம் முழுசும் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் வச்சுட்டாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருத்தம் கூட என்ன இல்லை, பார்வோனும் சேனையும் ஒருத்தம் கூட தப்பலை. நான் சொல்கிறேன், இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் மேல் ஜெயத்தை தருவார்னு எத்தனை பேர் நம்புகிறேன்? வாங்க பிரதர், இன்றைக்கி ஜெயம் எடுக்க போகிறோம். ஆமேன். எல்லாரும் நல்ல சந்தோஷமாக என் கூட நின்று நீங்கள் இன்றைக்கி ஆராதிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்றைக்கி உங்கள் விஷயங்கள் மேல் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். முதலாவது நான் சொல்லுகிறேன், உங்களுடைய அழைப்பு டி மேஜர், உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய அபிஷேகத்தின் மேல் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெண்டாவது, உங்கள் பாடுகள், உங்களுடைய அவமானங்களுக்கு மேல் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். மூன்றாவது நான் சொல்கிறேன், மரண வாசல்கள் இருந்தும் உங்களை ஆண்டவர் தூக்கி எடுப்பார். ஆமேன். டாக்டர் ரிக்வஸ்ட் எழுதியிருக்கலாம், இதோட லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு. நீங்கள் பரம டாக்டர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே முடிஞ்சிருச்சாப்பா அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் சொல்லுவார், நீ போக வேண்டிய தூரம் சொல்லுங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே இவ்வளோ சீக்கிரம் செத்து போயிருவேனாப்பா, என்ன ஆண்டவரே இப்படி? பிரைஸ் காட். என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படி கேட்டேன். எப்போ 2001ஆவது வருஷம்னு நினைக்கிறேன். அப்போது நிச்சயமாக ஒரு பெரிய மிருகத்துக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன். அப்போ தான் என் கூட வந்த இப்போ தம்பி சொன்னான், டேய் இன்னைக்கு நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா. ஆமேன். அவனும் அந்த அங்கே தான் இருக்கிறாப்புல, பழனி பக்கத்தில். அப்போ நான் உடனே ஆண்டவர்கிட்ட என் மனசுக்குள்ளது கேட்குறேன், ஆண்டவரே இவ்வளோ சீக்கிரம் செத்து போயிருவேனா அப்படின்னு. விளக்குறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். இல்லையா? அன்னைக்கு அந்த மரண வாசல்கள் இருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனையோ மரண வாசல்களை நான் சந்தித்திருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் அவர் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். இப்பவும் எனக்கு தெரியும், ஆமேன், அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டேன். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? பாஸ்டர் இதுதான் வேதனையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பிரைஸ் காட். சிலருக்கு அது வேதனையா கூட இருக்கலாம். ஒன்றே மட்டும் தெரியும், அழைத்த கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் இந்த முடிய இன்னும் என்ன செய்யாதுங்க. ஆமா, சுகர் வரட்டும், பிரஷர் வரட்டும், வெளியான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யப்படட்டும், அழிக்கப்படட்டும். ஆனால் உள்ளான மனிதனுக்குள் கர்த்தர் பலனை கொடுத்து விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறார். இந்த உயிர் தெழுந்த நாளில் அப்படிப்பட்ட ஜீவனை கர்த்தர் உங்கள் மேல் வைக்க விரும்புகிறார். எல்லாரும் வெளியே நிற்போம். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜா, ஓ அல்லாஹ் எல்லாம் ஸ்தோத்திரம். பாடுங்க பாப்போம். ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். ஓ வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய ஆண்டவர் என்னுடைய நம்பிக்கையின் தேவன். அவர் எனக்கு நன்மைகளை தருவார். அழிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். கரங்களை தட்டி சொல்லுங்கள். ஜெயம் கொடுக்கும். ஓ ஹல்லேலூயா. முழுமையாக ஆராதிக்கிற வேளையிலேயே இன்னைக்கு ஒரு ஜெயத்தை நீங்கள் எடுக்கணும் பிரதர். எந்த காரியத்தில் தோற்று போனீங்களோ, எந்த காரியத்தில் வெட்கப்பட்டீங்களோ, எந்த காரியத்தில் அவமானங்களை அடைந்தீங்களோ, எங்கே நீங்கள் ஆமென் பிசாசு மரண வாசலை காண்பித்தானோ அந்த இடத்திலிருந்தெல்லாம் ஒரு ஜெயத்தை பரலோகத்தின் தேவன் இப்பொழுதே உனக்கு தர விரும்புகிறார். ஓ வாழ்நா, ஓ நீதியின் கரத்தினா தாங்கி நடத்தட்டும், தாங்கி நடத்துவா. நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவா. கர்த்தரே என்பவன் எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே. ஆமென். ஈசாக்கே துறவை தோண்டு. இன்னைக்கு ஒரு பெரிய விசுவாசத்துல ஆமென், ஒரு எக்ஸ்டென்ஷன், ஆமென், ஒரு ரெகோபேத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும். ஆமென். கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும்
இயேசு ராஜா. ஆமென் ஆமென் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி. இன்னைக்கு ஒரு ஆராதிக்கிற பொழுது ஒரு ஜெயம் உங்களுக்குள்ள வரட்டும். எனக்கு ஒரு பெரிய ஆசை, இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆமென் அவருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடரணும். அவருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடரணும். இந்த இடத்துல இருக்கிற ஒருவர் கூட வெட்கத்தோடு நீ போக கூடாது, தலை குனிந்து நீ போக கூடாது, நம்பிக்கை இழந்து போக கூடாது. ஹல்லேலூயா, கலங்கி போக கூடாது. கர்த்தர் ஜெயத்தை தரட்டும். ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியாய் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த தொனியாய் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜா. கடைசியாக உன்னை மட்டும் சொல்றேன், அவர் உண்மையுள்ள தேவன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பேசியிருப்பார்னா, நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமன் தான். உங்கள் காரியத்தின் மேல் ஒரு நம்பிக்கையை நீங்க வைங்க, உங்க காரியத்தின் மேல் ஒரு விசுவாசத்தை வைங்க. ஆண்டவர் நாளைக்கு இல்லப்பா, இப்பொழுது அது எனக்கு ஜெயமாக மாறட்டும். நம்முடைய அருமையான ஐயா சொன்னார், அந்த நாளிலே என் மனைவி சுகமானால்னு சாட்சி சொல்லிட்டு போனாரே. ஏன் ஆண்டவர் நமக்கு செய்ய முடியாதா? ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரங்கள் இன்றைக்கு குறுகி போகவில்லை. உன் ஜெபத்தை கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. அவர் உண்மையுள்ள தேவன். அவர் இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய திருவிருந்துக்குள்ள போறோம். அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் புசிக்க போகிறோம். இது தோற்ற மாமிசம் அல்ல பிரதர், ஜெயித்த மாமிசம். இது தோற்ற தேவன் அல்ல, ஜெயித்த தேவன். பாதாள வல்லமையை பார்த்தவர், மரண இருளின் ஆமென் அந்த வாசலை தெரிந்தவர். உங்களை என்னை இதன் மூலமாய் தூக்கி எடுக்க போகிறார். இது உங்களுக்கு ஜீவனின் அப்பம், மரணத்தின் அப்பம் அல்ல. இது உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் அப்பம். ஹல்லேலூயா. உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஜெயம். ஆமென் ஆமென் தேவன் வெற்றி 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 வெற்றி. ஆமென் ஆண்டவரே, பொல்லாத பிசாசின் சகல வல்லமைகளும் இன்றைக்கு முறிக்கப்பட்டு போவதா. இன்றைக்கு கண்ட எகிப்தியனை என் பிள்ளைகளை நீ பார்க்க கூடாது. மரண வாசல்களில் இருந்து அவர்களை தூக்கி எடுத்து ஆமென் ஆண்டவரே, ஆமென் உம்முடைய அபிஷேகத்தை உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றி சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் அதிகாரியாய் வைங்கப்பா. ஆமென் ஆமென் ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமென். உடரபல சந்தரிமன துரியாந்தர பலவா ஓரிமன சபதுர பலவா. வாழ்நாளெல்லாம் ஆமென். கைகளை தட்டி கைகளை தட்டி ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும், ஆண்டவர் வெற்றியை கொடுக்கட்டும். வல்லாத பிசாசானவனே ஆமென், உனக்கு நீ எங்க மேல ஜெயம் இல்லை, உனக்கு எங்க மேல வெற்றி இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்துவினால் நான் இப்பொழுது ஜெயம் பெறுகிறேன். என் சரீரங்களிலே ஜெயம் எடுக்கிறேன், என் குடும்பங்களிலே ஜெயம் எடுக்கிறேன், என் ஊழியங்களிலே ஜெயம் எடுக்கிறேன், என் விசுவாச வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிறேன். வல்லாத பிசாசே, நீ தோற்று போனவன், நீ ஜெயம் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்து விட்டார் என்று சொல்லி எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை பேர் எங்களோடு கூட நீங்கள் வருகிறீர்கள். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்துட்டோப்பா. இன்னைக்கு ஒரு உயிர் தெழுந்த உம்முடைய நாளை நினைவு கூறுகிற நாள். ஆண்டவரே, இன்றைக்கும் நீ ஜீவிக்கிற தேவன், எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர். பேசும் தொடர்ந்து உம்முடைய நல் வார்த்தைகளை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரை உறுதிப்படுத்திக் கொள்ளும். நல்ல சாட்சிகள் எழுப்ப அடுத்த வாரத்தில் அநேகருடைய வியாதிகள் விடுதலையாக்கப்பட்டிருந்த சாட்சியாக மாறட்டும். அநேகருடைய பயங்கர நெருக்கங்கள், ஈசாக்கை போல வந்த நெருக்கங்களில் இருந்து ரெகோபத்து உண்டாவதை அநேகர் சாட்சியாக சொல்லட்டும். சிலரை மரண வாசலிருந்தும் கர்த்தர் தூக்கி எடுத்து இந்த இடத்துல நீர் சாட்சியாக வையுங்க. நீர் ஜீவிக்கிறவர் என்பதை ஒவ்வொரு ஆண்டவர் உயிர்ப்பித்த நாளிலும் இனி சாட்சிகளை இந்த ஆலயத்தில் பார்த்து கொண்டே இருக்கணும்ப்பா. அப்படி கர்த்தர் செய்ய போகிறதற்காக நன்றி.
எங்களுக்கு முன்பாக இருக்கிற திருரத்தத்தை இப்பொழுது நாங்கள் அந்த நம்பிக்கையிலே புசிக்க காத்திருக்கிறோம். அந்த நம்பிக்கையிலே காத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நினைத்தரலாம். பிரித்தெடுத்தீ நான் பிறக்கும் முன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. அருமையான டாக்டர் ஷெனியா சாட்சி சொல்லும்போது, பிரதர் பின்னாடி இருக்காங்க பென்னி, எத்தனையோ பிரச்சனை. நான் கூட நினைச்சிருக்கேன், என்னடா இவருக்கு இப்படியே பிரச்சனை வருது. அதனால ஆண்டவர் பிறக்க முன்பாய் பிரித்தெடுத்தவர் இன்னைக்கு வரைக்கும் சாட்சியா வச்சிருக்கிறார். தொடர்ந்து வருகிற பிரச்சனைகளை குறித்து சோர்ந்து போய்விட வேண்டாம். தொடர்ந்து வருகிற பாடுகளை குறித்து கலங்கி போகிறார்கள். பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம். அதுக்கு மேல அவன் ஜெயம் எடுக்க முடியாது. அதற்கு மேல் அவன் உன் வாழ்க்கையை உண்டு செய்ய முடியாதுங்க. அந்த மரணத்தையும் ஜெயமாய் விழுங்கின ஆண்டவர் உங்கள் மேல் ஜெயத்தை தருவார். அன்பின் ஆண்டவரை, நம்முடைய வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு இன்றைக்கு அனுப்பும். எல்லாவற்றின் மேலும் ஜெயம் எடுக்க உதவிச்சு ஆண்டவரே. இந்த ஊழியத்தை செய்ததுக்கு இதுவரைக்கும் அடியான் மேலையும் ஒரு தகுதி இல்லாத, எந்த விதத்திலும் அதுக்கு பாத்திரம் அல்லாத என் மேலும் நீர் கிருபை வைத்து உங்களுடைய தயவினால் வெற்றி சிறக்க பண்ணுகிறீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என்னையும் எங்களையும் உங்களுடைய பலிபிடத்திலே நாங்கள் தந்து விடுகிறோம். உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களை நடத்தட்டும். உங்களுடைய உயிர்த்தெழுந்த கரமங்களை நடத்தட்டும். உங்களுடைய உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதங்களை நடத்தட்டும். நன்றி. இந்த ஊழியத்துக்கு உதவியாக இருக்கிற, இந்த ஊழியங்களை தாங்குகிற காணிக்கைகளையும் தசவாங்களையும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யம் இந்த இடத்துல கட்டப்பட வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற அத்தனை மக்களையும் குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதியும். ஏப்ரல் 6ஆம் தேதி நடக்கிற தேர்தலை இந்த கருத்தில் கொடுக்கிறோம். தெளிந்த சிந்தையோடு அவர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய உதவி செய்யும். தேசம் காக்கப்படுவதாக. மீண்டும் எங்களுக்கு அனுகூலங்களை கத்தத்தார். மீண்டும் கடந்து வருகிறவரை இப்படி மாறாத பிரசனம் எங்களை நடத்தட்டும். சகல துதி கனமகிமை நிறைவேற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்று மறவாதே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் ஆவியானுடைய பிரசன்னமும் இந்த உயிர் திறந்த நாள் ஒவ்வொரு நாளும் மாறாமல் நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் வழிநடத்தி காப்பதாக. சொல்லுங்கள். ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். ஆமென். நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். May God bless you all. Amen and amen.